கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், நான் உங்க அண்டர்டேக்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்டா இணைஞ்சிருக்கிறது ஓப்பனா ஒலி டாடி வேடர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டாடி வேடர், எப்படி இருக்கீங்க? ஆமா ஓனிச்சான் இல்ல நான் வந்து கிருஷ்ணடாவுக்கு ஓனிச்சான். அதே மாதிரி இப்ப அண்டர்டேக்கருக்கு வந்து நான் வந்து ஓனிச்சான் இருக்க. அவங்க கிருஷ்ணன் ஆசைப்படுறாங்க. ஆமா அப்படிதானே ஓனிச்சான். ஏங்க ஓனிச்சான்னு என்ன இதுன்னு சொல்லிருங்க. அது வந்து ஜாப்பனீஸ்ல பிரதர் அண்ணன் அப்படின்னு அர்த்தம். ஓஹோ, ஓகே ஓகேண்ணே. ஓகே, பெரிய அண்ணன். ஓ ஓகே ஓகே. அடுத்து நம்ம அனிமே பாக்குற நண்பர்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் ஒனிச்சான். ஓ ஓகே ஓகே. அடுத்து நம்ம பாட்காஸ்ட் ரெகுலர் கிருஷ்ணன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம். என்னப்பா ரெகுலராவே ஆக்கிட்டீங்களான்னு? ஆமா, ரெகுலர் வெளில போயிட்டு அடிச்சிட்டோம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னா அண்டர்டேக்கர் டேய் ஒப்பன ஒலி தலைவன் இமான் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினான் பத்தியா? என்னது தலைவன் இமானு நேஷனல் அவார்டு வாங்கிட்டானா? இமான் அண்ணாச்சி, நம்ம இமான் அண்ணாச்சியா? நம்ம இமான் அண்ணாச்சி இல்லடா, டி இமான்டா, நம்ம தலைவன்டா. டி இமான்னா நம்ம ஐயோ அவரா? நம்ம சபி கிட். ஆமா, ஐயோ இப்ப வந்து ஒல்லி ஆயிட்டாரு. ஆமாண்ண, இது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம இமான் அண்ணாச்சிக்கு வந்து சுகர். உண்மையா பேசுறியா? வலை பேச்சு பண்ணாத, பொய்யா வலை பேச்சு பண்ணாத அண்ணா. உங்களுக்கு தெரியாது, அண்ணன் வந்து சுகர் ஆகி இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலா போய்கிட்டு இருந்தாரு. நான் கூட நேத்துக்கு நம்ம வலைபேச்சுல ஒரு அண்ணன் சொல்லி கேட்டேன். இன்னும் 10-15 யூடியூப்ல எல்லாம் அந்த அதான் ஹேஷ்டாக் டேக்லைன் ட்ரீட்மெண்ட்ல அவர் வந்து எப்படி வந்து போய் அங்க நேஷனல் அவார்டு வாங்க போறாருன்னு இப்ப எல்லாரும் ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இது வந்து எப்படி இருக்கு தெரியுமா? அந்த இமான் சூறையாடிய 5 நடிகைகள்ங்கிற மாதிரி தம்ப்நெயில் ரெடி. அதேதானே அந்த மாதிரி கான்செப்டா இருக்கு இது. இமானுக்கு சுகர் எல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன். ஏங்க எதுக்கு இப்ப இமான பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க பேசுவோம்டா, உனக்கு என்னடா ரெக்கார்டிங்கா? இது பரவாயில்ல, நாங்க பேசுவோம்டா. கிரெக் போட்டாச்சுங்க. பரவாயில்லடா. நாங்க தலைவன் தலைவன் வந்து எப்படி இருந்தனா பயப்படாத நாளே கிடையாது. ஆமா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிறதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்க யுவன் கிட்ட இருக்காடா, எங்க அனிருத் கிட்ட இருக்காடா. கூட அனிருத் கூட பாடி சேவிங் பண்ணாத. அடே ஐ லைக் ஹிம். அப்படிதான் பிடிக்கணும் வச்சுக்கோங்களேன். சரி சரி. அண்டர்டேக்கர் அனிருத் கூட நேஷனல் அவார்டு இருக்க இருந்துட்டு போட்டங்க. இது டாபிக்கே இல்லைங்க. பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இதான் டாபிக் இருக்கு. அதே மாதிரி டேக் ஓவர் பண்றேன்னு இப்படி பண்ணாதீங்க. இப்படிதான் பண்ணுவேன். வெளியே போடா, நீ வேணா வெளில போட சொல்றா ஒப்பன ஒலி. ஆக்சுவலா நம்ம கும்கி அதுக்கே வந்து நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கணும்னு இவங்க பண்ண அந்த சதிதான். அங்க குடுக்க மறந்துட்டாங்கடா. அதுதான் வந்து திருக்கு தக்கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, இதுல நான் இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னா இந்த டிருக்கு டக்கிடையில நடிச்சது யாரு? யாரு தலை வந்து எந்த ஆளுங்க? நம்மவா? நம்மவா? ஆமா, புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏங்க டாபிக் பீடாபிலியாங்க. எதுக்கு தலை ஜாதி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உட்கார்ந்துட்டு? அப்படிதான். அந்த தலைக்கு எத்தனை வயசு? 50 வயசா? எங்களுக்கு 25 வயசு. பீடாபிலியா இதுதான். ஆமா, நீ சொல்ற. கும்கிக்கு வந்து குடுக்கல. ஏன்? ஏன்னா அதுல வந்து காட்டியிருக்க மக்கள் அந்த ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள். ஓகேயா? அதனால குடுக்கல. பாத்தீங்களா? இப்ப புரியுதா உங்க ஊழல் போட்டு? இப்ப பாருங்க நம்ம இத ஊழல பாருங்க. அவ்வளவுதான். நீ உனக்கு என்னப்பா, நீ வந்து ஃப்ரீலான்சரு, போற இடத்துல எல்லாம் என்ன வேணா பேசலாம். அனானிமஸ், நீ என்ன வேணா பேசலாம். இல்லடா, நான் இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னா நம்ம அண்ணன் இமான் வந்து தமிழர்களுக்காக உயிரை கொடுப்பாருன்னு. மொத படமே தமிழன்டா. மொத படம் தமிழன் கிடையாது. சவுண்ட் ட்ராக் ரிலீஸ்ட், ஃபில்ம் அன்ரிலீஸ்ட். எப்படி இல்லையே, படம் வந்திருக்குன்னு. நம்ம கார்த்திக்கும் இவங்களும் நடிச்சது. இங்க அப்படிதான் போட்டு நான் விக்கிபீடியா எல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டேன். அண்டர்டேக்கர் இதாண்டா டாபிக் இன்னைக்கு. எல்லாம் கிடையாது. காதலே சுவாசம். ஓகேயா? 2001 அந்த படம் வந்திருக்கு. ஆமா,
ஆக்சுவலா போட்டிருக்கு இதுல. நிறைய படம் வந்து தலைவன் இது பண்ணதா வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா அப்படியா? இந்த வளர்ந்து வர்ற மியூசிஷியன்ஸ் வந்து வளர விட மாட்டேங்காங்கண்ணே. நம்ம முகவரியில தல அஜித்தை வந்து வளர விட மாட்டாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். சரி, அதுக்கப்புறம் வந்து 2000 தொடக்கத்துல நம்ம அண்ணன் தான் வந்து ஆட்சியை பிடிக்கிற மாதிரி வந்திருக்காரு. ஓகேயா, வரிசையா ஹிட்டா குடுக்கணும்னு நினைக்கும் போது இவங்க வந்து நம்ம அண்ணனை வந்து முடக்க பாத்திருக்காங்க அப்பவே. ஸ்டாலின் என்னடா ஆட்சியை பிடிக்கிறாரு, எங்க அண்ணன் வந்து இசை ஆட்சியை பிடிச்சிட்டாரா, நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரா. ஜிவிபி ஃபேன்ஸ் உங்கள்கிட்ட இருக்காடா, யுவன் ஃபேன்ஸ் உங்கள்கிட்ட இருக்காடா, அனிருத் ஃபேன்ஸ் உங்கள்கிட்ட இருக்காடா. எங்களோட வேற என்ன பண்றது, நான் பிடபிள்யூன்னு டாபிக் எடுத்துட்டு வந்தேன். சம்பந்தமே இல்லாம இமானுன்னு ஒண்ணு சொருகி விட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னத்த பேசுறது, வேற வழி இல்ல, பண்ணிதான் ஆகணும். சரி, அப்ப இந்த டாபிக் மாத்தி விட்டுருங்க. நாங்க இந்த டாபிக்கே பண்ணிக்கிறோம். சரி, அப்ப நம்ம இன்னொரு நாள் பண்ணலாம். ஆமா, இன்னைக்கு டாபிக் வந்து இசை சுனாமி, இமானின் இசை பயணம் எப்படி இருக்கு? ஆஹா ஆஹா ஆஹா, ஐயோ கேக்குறதுக்கே காதுல ஏரியாசம் ஆகுது. சரி, நான் வந்து முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்து உண்மையாவே வந்து எனக்கு இமான் பிடிக்கும். சரியா, இப்ப நம்மளோட இந்த டி கம்யூனிட்டி இருக்கு பத்தி, நான் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். கம்யூனிட்டிக்குள்ள வந்து இமான நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா பேசுற ஒரு மென்டாலிட்டி இருக்கு. ஐ டோன்ட் நோ வை. சரியா, என் தலைவனோட பாட்டுலாம் வந்து அப்படி வைப் வாதியா இருக்கும். ஆனா ஏன் அப்படி என் தலைவன் மேல வந்து ஒரு ஹேட்ரட் உங்களுக்கு எல்லாம் இருக்குன்றது எனக்கு புரியல. சோ அத வந்து பிரேக் பண்ண போறேன் நான் இன்னைக்கு. என் தலைவன் இமான் மேல இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன் வந்து, பேட் வைப் வந்து நான் பிரேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு பீடாபிலியாங்கிற டாபிக்கையும் ஊழல் புண்டை பண்ணி மாத்தி போன வாரமே பண்ணிடலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கிசாமி என்ன செஞ்சிருவாரு நீ. அரசியல் பேச கூட்டு வந்து அவனை பத்தி பேச எப்படி மென்டல் ஹெல்த் இஷ்யூ இதுவா மாறுச்சோ, சும்மாவா மாறுச்சோ, அது மாதிரி இதுவா மாறிடுச்சு டிமாண்ட் மியூசிக். அருமை அருமை, இப்படிதான் மாத்திட்டே இருக்கணும். அருமை, நல்லா பண்றீங்க. ஸ்ட்ராட்டஜி 100%. இல்ல பிரதர், இது வந்து பிரெயின். நாங்க வந்து உங்களை பிரெயின் வாஷ் பண்றோம். எப்படி பிரெயின் 100. சந்தோஷம். வந்துங்க, எனக்கு பர்சனலா டி மான எப்ப பிடிக்கும்னா இதும்போதுதான், கும்கியும் போதுதான் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன், அவ்வளவு எல்லாம் ஒன்னும் சின்ன பையன்றதுனால அவ்வளவு எல்லாம் ஒன்னும் வைப் ஆகாது. திருவிளையாடல் ஆரம்பம் பிடிக்கும். திருவிளையாடல் ஆரம்பம் தலைவன் படமா? அப்படியா? ஆமா ஆமா ஆமா. நான் வந்து ஃபர்ஸ்ட் இமான் ஃபேன் ஆனது வந்து கோவை பிரதர்ஸ். அந்த படம் ஏன்னு தெரியல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல. இந்த கோவை பிரதர்ஸ்ங்கிற படம் வந்து எங்க வீட்டுல வந்து ரிப்பீட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்னமோ எனக்கு அந்த டைம்ல அந்த படம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னு தெரியல. எங்க வீட்லயும் ரிப்பீட் ஓடும். அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். அது வழக்கமா உள்ள படம், ஏதோ இன்வெஸ்டிகேஷன் மாதிரி எல்லாம் போகும் அந்த படத்துல. ஆமா, அது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவானுங்க. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு வருவானுங்க. நீங்க கருமல்ல பிறந்த மாதிரி இருக்கீங்க, அவர் செம்மண்ல பிறந்த மாதிரி இருக்காரு அப்படிம்பாங்க. அந்த காலத்துல 2006 அண்டர்டேக்கரு அப்ப இருந்ததுக்கு இப்ப நம்ம எவ்வளவு ஓக்கா மாதிரி இருக்கோம்னு தெரியுதா உனக்கு? அத பத்தி இன்னொரு டாபிக்ல பேசுவோம். இங்கே போட்டு உடைக்க வேணாமே பிரான்ஸ். அது லைட்டா அது டீஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். சரி, எனக்கு எப்ப இமானா பிடிக்கும்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லி முடிச்சிடுறேன்டா. நீங்க என்ன பிடிக்கலையா? ஆமா, நம்ம வந்து அப்படித்தான் லேட் ஆகும். சொல்லுங்க. நான் வந்து உன்னை வந்து இந்த த்ரூ அவுட் த எபிசோட் வந்து காம் டவுன்டா கண்டாரோலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல ஒன்னு என்னன்னு. சுவர் நான் இப்ப இருக்கிற வைபிங்ல நீங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேற்றுக்கு பாண்டறங்க வைப் மாதிரி பாண்டறங்க நான் விட்டுட்டே இருப்பேன். அப்பப்ப இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்க. சரியா? சோ வந்து கோவை பிரதர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுலயும் வந்து முக்கியமா எங்க அண்ணன் வந்து ஒரு பாட்டுல கேமியோ கொடுத்திருப்பாரு. ஸ்டார்ட் தி மியூசிக். உலகத்துல நீ எங்க வேணாலும் தான் பிறந்திருக்க கூடாதா, ரிப்பீட் பண்ணுங்க, பிறந்திருக்க கூடாதா. இருக்கு
இல்ல நேத்து டிஸ்கஷன்ல பாடுற மாதிரி நீ ஃபாஸ்டா பாடுவேன்னு நினைச்சேன். நீ கோரஸ் எல்லாம் பாட சொல்ற. சரி வேணா ஃபாஸ்டா பாட்டுமா? அத்தாடி உளறிட்டேனே, டிஸ்கஷன் நான் இத போய் பேசணும்னு. அதான் இப்ப எடிட்ல பாத்துக்கலாம். உலகத்துல நீ எங்க வேணாலும் தான் பிறந்திருக்க கூடாதா, பிறந்திருக்க கூடாதா, இந்தியாவுல பிறந்த இந்தியாவுல நீ எங்க வேணாலும் தான் பிறந்திருக்க கூடாதா, பிறந்திருக்க கூடாதா, மும்பை நகரில பிறந்த மும்பை நகரில எங்க பிறந்திருக்க கூடாதா, சென்னை பட்டணம் ஏரியாவுல எதிர் வீட்டுல வந்த இப்பதான் நம்ம தலைவர் வருவான். உன்ன பார்த்தோ அவர் கீபோர்டு வச்சிருப்பாரு. கீபோர்டு வச்சுட்டு அது அடிச்சுட்டு அது வேற பாடுவாரு. அந்த அது ஃபர்ஸ்ட் கேமியோ அவர் அதுலதான். ஆமா. சோ வந்து அங்க இமான் ஃபேன் ஆனவன் நானு இன்று வரை. முதல்ல யுவன், அதுக்கு அடுத்து இமான், அதுக்கு அடுத்து சந்தோஷம், அது கூட எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான். சூப்பர், சந்தோஷம். கன்னியாக இருங்க ப்ரோ, உறிஞ்சாதீங்க ப்ரோ. சோ வந்து அண்ணன் வந்து அப்படியே தமிழன் எப்படி அண்ணனாக இருப்பேன் ஆனால் ஓப்பேன்ங்கிற மாதிரி, ஆனா கன்னியாக இருந்து உறிஞ்ச கூடாதுன்னா இதெல்லாம் ஆப்போசிட்டா தெரியல. அண்ணனாக இருந்தால் ஓப்பேன், அதே மாதிரி கன்னியாக இருந்தால் உறிஞ்சுவோம், உறிஞ்சுதான் ஆகணும். என்னடா அண்ணா பாப்பால உண்மை இருக்கு. ஒரு சாக்கு வச்சிருக்கேன். ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க போல. என்ன ஓப்பன் ஒலினா ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க போலயே. ஆமா உள்ள உருகுது. பர்சனல் அட்டாக்கர் சம்திங்ன்றான். இது வந்து உங்களுக்கு புரியலன்னா அண்ணனோட டிடிகேவோட क्वेश्चन அண்ட் ஆன்சர் Q&A செஷன்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆமா, ஓப்பன் ஒலி கேட்ட கேள்வி என்ன உறிஞ்சிருப்பான்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும். வேற ஞாபகப்படுத்தாங்கடா டாபிக். அப்புறம் டிடிகே சீசன் 3 எப்பன்னுவானுங்க. ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. ஆமா, அத கேட்டோன்னா டக்குன்னு வந்து அந்த சார்லி கர்ச்சீஃப் எடுத்துட்டு போட்டு ஓடுவான்ல, ஆஸ்துமா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எஸ்ஏறீங்க. அந்த மாதிரி ஆயிடுறேன் நானு. டிடிகே பத்தி யாருன்னா கேட்டால எனக்கு தெரியல. இல்லண்ணா நம்ம தனுஷ் மாதிரி தொண்டையில ஆபரேஷன் அப்படின்னு. ஆமா, நீ சொல்ற ஓப்பன் ஒலி எங்கடா எப்படா ஃபேன் ஆவ? தலைவனுக்கு ஃபேனா எப்படா மாட்டேன்? அது எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னைய வந்து விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு 8-10 வயசுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இருக்கும். சரியா? அப்பதான் வந்து இந்த தமிழன்னு ஒரு படம் வந்துச்சு. 7 வயசு இருக்கும் 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 எனக்கு விவரம் தெரிஞ்சு. எனக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். நானும் ஓப்பன் ஒலியும் ஒரே வயசு. அவன் ஏன் நீ அண்ணன் கூப்பிடறான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஓனிச்சான் தான் கூப்பிட்டு இருக்கான். ஆனா எங்க 2 பேருக்கும் ஒரே வயசு. சொல்லிக்கிறேன், பாசபிகு நேசபிகு ஓடிச்சா, அதனால என்னங்க இது இப்படி போயிட்டு இருக்கு. சந்தோஷம் ஒரீங்க. அது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் என்னைய வந்து இப்படி தமிழன் படம் பாக்குறதுக்கு எங்க டாடி வந்து கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போகும்போது அப்பதான் கூட்டிட்டு போயிருக்காரு. ஆமா ஆமா, எங்க டாடி. அவரை பத்தி எல்லாம் நம்ம தனியா ஒரு பாட்காஸ்ட்ல பேசுவோம். ஆமா ஆமா மிஸ்டர் சங்கியா, ஆமாண்ணே ஒரு எபிசோட்ல கூட்டினு வந்துரு, டிபேட் மாதிரி இருக்கு. அவர் வீட்டுல விட்டு வெளில துரத்தலாம் அதானே அவங்க ஆசை. அவர் சும்மாவே என்ன வெளில துரத்தலாட்டு தான் இருக்காரு. நானே ஆட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள ஒரு எச்சராஜா வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லு, தமிழ் படம் பாரு. எங்க விஜய்னா படம். எங்க விஜய் அண்ணா தான் வந்து நம்ம அண்ணனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. என்ன வேணா இருக்கட்டும்டா, எப்படி வேணா இருக்கட்டும்டா, உங்க விஜய்னாவோட படத்துல வேணா இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கட்டும்டா. எங்க தலை படத்துல தான்டா நேஷனல் அவார்டு வாங்கினாரு. பரவாயில்லடே, நாங்க வந்து அனிலா இருக்கட்டும் ஆமையா இருக்கட்டும் எங்களுக்கு வந்து அந்த பாரபட்சமே கிடையாது. அதான் இப்ப வந்துட்டா நாங்க எல்லாம் ஒண்ணாயிருவோங்கிறியா? ஆமா ஆமா, நாங்க வந்து எல்லாரும் ஒண்ணுதான், அண்ணன் தம்பி ஆயிருவோம். அண்ணன் பாப்பாலும் அது ரெண்டு தானே. இப்போ இந்த தமிழன் ஆல்பம் இருக்குல்ல, ஆமா, அது பாத்தீங்கன்னா எனக்கு அந்த தியேட்டர்ல பாக்கும்போது ஒரு வைப் இருந்தது. அதே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இப்ப அந்த ஒவ்வொரு வாரமும் அந்த சனி ஞாயிறுல எல்லாம் அந்த ஃபுல்லா வீட்டுல உட்காருக்கும் போது அந்த சாங் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சன் மியூசிக்ல எல்லாம் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுல அந்த உள்ளத்தை கில்லாது அப்படிலாம் அந்த ஒரு பாட்டு வரும். பிரியங்கா சோப்ரான்னு ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ் உள்ள இறக்கிருக்காங்க.
அதெல்லாம் அப்ப பிரியங்கா சோப்ராவை பார்க்கும்போது அப்படி இருந்தது. இப்ப வேணாம், இப்ப வேற வைப் வருது. அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்தியன் டஸ்ட்னாலே பிடிக்காது. உண்மையே சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிரியங்கா சோப்ரா பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்குமா ஃப்ரெண்ட்? ஓகே ஃப்ரெண்ட். தங்கச்சியா பிரியங்கா சோப்ராக்கு? ஆமா, கசின் சிஸ்டர். அப்படியா? என்னடா நீங்க? எனக்கு வந்து அவங்க தங்கச்சி தான் பிடிக்கும், பரிணிதி சோப்ரா. நல்லா இருப்பேன். இவ்வளவு மணி நேரம் நம்ம வலைபேச்சு பேசிட்டு இருந்தோம். என்னன்னு நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க போங்க. வலைபேச்சுல ஹாலிவுட் பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பாலிவுட் சாரி, பாலிவுட் இல்ல, இப்ப அவங்க பாலிவுட்ல தானே இருக்காங்க. ஆமா, ஹாலிவுட்டுக்கு எப்படி தமிழ் இஷ்டம் பாத்தீங்களா? டிடிகே ரெஃபரன்ஸ் வலைபேச்சு இங்க கொண்டு வந்துட்டோம் பாத்தீங்களா? வலைபேச்செல்லாம் கொண்டு வந்தாச்சு, சமுத்திரக்கனி எப்படி கொண்டு வரதுன்னு யோசி. அதான் சாட்டை படம் இருக்கேன்னு சரி ஃபுல் ப்ரிப்பேர்டா வந்திருக்கான் பாரு. அண்டர்டேக்கர் என்னடா நீ? சந்தோஷம். ஈமான் சாட்டை சாட்டை எங்க இருந்து போகுது? நம்ம சமுத்திரக்கனி கிட்ட இருந்தா வரும். சந்தோஷம். அதாச்சும் நம்ம சமுத்திரக்கனி அண்ணனோட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மோட்டிவேஷன்னாலே நம்ம சாட்டையை தானே சொல்லுவோம். அப்படியா? வெரி குட்ரா, வெரி குட் அப்படிம்பாருல. அதுக்கப்புறம் தான் அப்பா எல்லாம் வந்துச்சு. முதல்ல சாட்டை தான் வந்துச்சு. சமுத்திரக்கனிக்கு அந்த ஒரு பேர் வாங்கி கொடுத்ததே எங்க அண்ணன் தான், இமான் தான். இந்த இடத்துல நான் வந்து இது பண்ணிக்கிறேன், பதிவு பண்ண விரும்புறேன். இடைச்சொருகள். சரியா? என்னோட கதையை வந்து பதாதான். தமிழன் வந்து எல்லா சாங்கும் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுல அந்த மொட்டு மொட்டு நீ மட்டும் என்ன சொல்ல போற மட்டு மட்டு, அது வந்து தலைவரே பாடிருப்பாரு இமானே. ஓகேயா? அந்த ஒரு ஃபீல்ல பாடும்போது நமக்கு உள்ள ஒரு வைப் கிடைக்கும் பாருங்க. அதுவும் இல்லாம நான்லாம் பாத்தீங்கன்னா வில்லேஜா, சோ அந்த வில்லேஜ் சைடு அந்த ஒரு இதோட பாக்கும்போது, அதுவும் அந்த முக்கியமான அந்த தீம் மியூசிக் அண்ணா கிருஷ்ணன் அந்த உள்ள அந்த காலத்துல வந்து தமிழனை உரி உரின்னு உறிஞ்ச ஒரே ஆள் எங்க இமான் தான். இந்த இடத்துல ஒரு இடைச்சொருகள் விடுறேன். அந்த காலத்துல இல்ல, அந்த காலத்திலேயே நம்ம ஆதினா மாதிரி பட டைட்டில வச்சு ஒரு தீம் மியூசிக் ரெடி பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாத இந்த ஆதினாக்கெல்லாம் பைனியர்னா நம்ம இமான் தான். அது உண்மை. ஆதினாவே வந்து நம்ம இது இமான் மியூசிக் போட அந்த தமிழ் படம் எல்லாம் வந்து பாத்துட்டு அதை பார்த்துட்டு தான் வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நானும் அப்படிதான். சின்ன வயசுல வந்து தமிழன் படம் பார்த்து வாழு முளைச்சுது, அதுக்கப்புறம் மங்காத்தா பார்த்து ஓடு முளைச்சுது. இப்ப ரெண்டுத்தையும் கழட்டி எரிஞ்சுட்டு மனிதனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சந்தோஷம். சரி, நீ எந்த படத்துலடா இமான் ஃபேனான? சரி, முதல்ல நீ இமான் ஃபேனா அத முதல்ல சொல்லு. இம்போஸ்டர் மாதிரி உள்ள ஆமா, நான் இமான் ஃபேன் இல்ல, அனி ஃபேனுங்க. நேஷனல் அவார்டு இல்லன்னா இல்லைங்க, பாட்டு நல்லா இருக்குங்க. ஒரு நிமிஷம் தலைவன்டா, சரியா? ஒரு ஆல்பத்துக்கு ஒரு மெகா ஹிட்டாவது பாட்டு கொடுத்துருவான்டா. ஏங்க, ஒரு மெகா ஹிட் குடுக்குற இமானுங்க, ஆல்பம் ஃபுல்லாவே ஹிட் குடுக்குற அனிருத்தங்க. அதெல்லாம் கிடையாது. பேசுங்க பாப்போம். ரம்முன்னு ஒரு படம் வந்துச்சு, இந்த பாட்டு எல்லாம் கேட்டிருக்கியா நீ? நல்ல பாட்டு நல்லா இருக்கும், எனக்கு இப்பவும் அந்த பாட்டு பிடிக்கும். பாட்டு இல்ல, இது படமா பியா இருக்கும், அது பாட்டு நல்லா இருக்கும். அதுல பீப் சாங்குக்கு எதிரால அனிருத் எல்லாம் பாடி இருக்காரு. கேட்டு ஆடுறவனை விட்டுட்டு பாடுறவங்களை பண்றீங்களே ப்ரோன்ட்டு பேசிருப்பாரு அவரு. அதான் பிரதர், நம்ம இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, டிடிஏக்கா. அவங்க வந்து இப்பதான் வந்து இந்த ஸ்பானிஷ் எல்லாம், அதுவும் ஸ்பானிஷே கிடையாது அந்த பாட்டு, என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இத்தாலியன் பாட்டு. அத வந்து இப்ப அக்கா பாடிட்டு ஃபேமஸ் ஆகுறாங்க. எங்க இமான் அண்ணாச்சி அன்னைக்கே பாடி இருக்காரு. தப்பா போட்டு கொடுத்துக்கிட்டு வேற மாதிரி போயிருச்சே. என் வயிற்றுக்குள்ள பூத்துட்டா இவன் அண்டர்டேக்கர். அனிருத்தை பத்தி இங்க பேசக்கூடாது, தடை செய்யப்பட்டுள்ளது, பேண்ட். ஆமா, ரெஸ்ட்ரிக்டட் ஜோன். உள்ள வர நான் மட்டும் அப்பப்போ கேட்பேன் அனிருத் ஊடான்ட்டு. இருக்கட்டும். சரி, அப்புறம் வந்து தலைவன் தமிழன் படம்ல. ஆமா, எனக்கு வந்து தமிழன் படம், அதுல இருந்து நான் வந்து இமான் கன்னினா என்ன பிடிக்கும்.
அதுல இருந்தே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். தலைவன் பாட்டுன்னா ஒரு தனி ஈர்ப்பு. அதே மாதிரி நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி இந்த நமிதாவோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ அந்த படம் நம்ம கோவி பிரதர்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இமான் ஒரு ஏய் வந்து இமானா ஏய் இல்ல ஏய் கிடையாது. ஆமா ஏய் கிடையாது. ஓகே ஓகே. இல்ல என் தலைவன் வந்து விசில் படம் தான் இமான். அழகிய சுரா அழகிய சுரா அதெல்லாம் தலைவன் படம். அனிருத்தோட இந்த மாதிரி படம் சொல்றா டேய். அந்த காலத்துல ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்காங்க பாத்துக்கங்க. அதாச்சும் ஹீரோயின்ஸுக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேம் கூட்டி கொடுக்குற பாட்டெல்லாம் போட்டது பாத்தீங்கன்னா நம்ம எங்க தலைவன் தான் இமான் அண்ணாச்சி தான். இல்லன்னு மறுக்க சொல்லுங்க பாப்போம். இதுலயும் நல்லா இருக்கும். மாணவ நிலையில கூட நல்லா இருக்கும் பாட்டெல்லாம். ஆமா. இது தங்கச்சிக்கு பர்த்டே வருது. நான் முன்னே ட்ரெஸ் எடுத்தது இல்ல. உங்ககிட்ட ஏதாவது ட்ரெஸ் சஜஷன் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நீ என்ன தெரிஞ்சுதான் கேக்குறியா தெரியாம கேக்குறியா? நானே ஆன்லைன் பொட்டிக் தானே வச்சிருக்கேன். ஓ ஆமா இல்ல இல்ல உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. எங்கள்கிட்ட ரெடிமேட் இருக்கு, அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு க்ளோதிங் இருக்கு. நீ வந்து மெஷர்மெண்ட் அனுப்பிட்டேன்னா துணி செலக்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணா தச்சு தரலாம். அம்மாவுக்கு சேர்த்து எடுக்கலான் இருக்கோம். அம்மாவுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குமா? எல்லாருக்கும் எங்கள்கிட்ட டிசைன்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற டிசைன்ல நாங்க தச்சு தருவோம். நாங்க வந்து டெய்லரிங் தான். இது ஏதாவது ஆஃபர் கீஃபர் ஏதாவது இருக்கா? இருக்கே. நீ எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் உன்னோட ட்ரெஸ் மெட்டீரியல்லையே டபுள் சைடட் மாஸ்க் தரோம் நாங்க ஃப்ரீயா. கடை பேஜ் வெப்சைட் ஏதாவது சொன்னீங்கன்னா நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க ஆன்லைன்ல தான் பண்றோம். ஸோ அட்ரஸ் எல்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல த என்வி ஃபேஷன் ஸ்டோர் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப சொல்றேன், த என்வி ஃபேஷன் ஸ்டோர் THE_ENVY_FASHION_STORE. ஓ ஓகேண்ணே, வாங்கிக்கிறேன். அப்போ டிஎம் பண்ணி அவர் அப்ப இருந்து இந்த செட்டப் பண்ணிருக்காரு. இப்ப நீ பாத்தன்னு இமான் படங்கள்ல தான் வந்து மோஸ்ட்லி நிறைய வேற வேற மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து பாடுவாங்க. ஆமா ஆமா, பயங்கரமா கொலாபரேட் பண்ணுவாரு. இது வந்து அவர் அப்பயே பண்ணிருக்காரு. மாணவன் இல்லை டைம்ல எல்லாம் கொலாபரேஷனே பண்ண மாட்டாங்க. அப்பயே வந்து விஜய் ஆண்டனி கூட்டு வந்து பாட வச்சு நானவன் இல்லைக்கு வந்து மியூசிக் விஜய் ஆண்டனின்னு நம்ம எல்லாம் நம்புற அளவுக்கு ஆக்கி விட்டாரு. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நேத்து வரைக்கும். நானவன் இல்லை வந்து இமான் மியூசிக். அப்பவே விஜய் ஆண்டனியை கூட்டு வந்து இந்த மச்ச கண்ணி என்ன பாட்டது, பச்சை தண்ணி மச்ச கண்ணி பத்தி கிச்சு மச்ச கண்ணி பத்தி கிச்சு வரும். அந்த பாட்டுலாம் பாட வச்சு பார்த்தல. எப்படியாவது ஒரு பாட்டு நானவன் இல்லையெல்லாம் பார்த்தேன்னு இரு. நானவன் இல்லை எங்க நானவன் இல்லையெல்லாம் வந்து ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு லெவலா இருக்கும். இப்படி ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து தெரியல என்னன்னு தெரியல, காக்க காக்கன்னு வருது. அதுவும் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து காக்க காக்க நானவன் இல்லை காக்க கனகவில் காக்க அந்த பாட்டு இல்லைங்க, அது வேற படங்க. ஏங்க அது வேற படங்க. அது இல்ல இந்த பாட்டு ஞாபகம், நானவன் இல்லை நானவன் இல்லை இல்லை அப்படின்னு வரும். இவர் என்ன பண்ணிருக்காரு, டிமானிட்ஸ்ன்னு போட்டிருக்கிறாரு. வரிசையா வந்திருக்குது யூடியூப்ல. இவர் அந்த ஜூக் பாக்ஸே கேட்டு வந்திருக்காரு. அவன் காக்கு அது இது மாதிரி. பட் அங்க என்ன குழியா வெட்டுறாங்க அந்த ரேஞ்சுக்கு. எது காக்கு இல்லவே இல்லைங்களே ஆல்பத்திலே. வேற பாட்டு ப்ரோ அப்படின்றாரு. இங்க வேற இந்த பாட்டுலாம் பாரு, என்னென்னக்கு மயக்கம் என்னென்னக்கு தயக்கம், அதெல்லாம் இந்த மாதிரி பாட முடியுமாடா? ஸ்னேகாவுக்கு பாருங்க, அந்த மெலடியை கேட்டு பாருங்க நீங்க. எனக்கும் பிடிக்கும். சரியா? அதுக்கப்புறம் நீ கவிதைன்னு என்னமோ இருக்கு, அது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ராதா காதல் வராதா அதெல்லாம் கிரிஞ்சுங்க. என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் காட்மேன் அந்த இதை வந்து இது பண்ணிருக்காங்க பாருங்க. காட்மேனோட ஊழல்கள் எல்லாம் வச்சு அந்த பாட்டு போட்டுருப்பாங்க. ஆமா. அப்புறம் பெரோசாயா வாழ்ந்துட்டு இருக்காருல்ல பல பேரு, அவங்களுக்கான ஒரு பாடல். அடுத்த பாடல் பாடுங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவன் வந்து என்னென்ன நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. ஏபிசிடிக்கு என்னமோ ஒரு பெரிய ஒரு ரைட்ட புச்சிருந்தியாடா ஒப்பன வழி. அண்டர்டேக்கர் பாக்குறான். இல்ல அண்டர்டேக்கர் பாக்குறான். இவனுங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறானுங்க போலகுது. நமக்கு தான் தெரியல போலகுது. பேசவும் விட மாட்டீங்க ரெண்டு பேரும். கம்முனு கடுறா அந்த மாதிரி ஆக்கிட்டீங்க. ஆமா, ஏபிசிடிக்கு ரைட்ட புச்சிருந்தியாடா சொல்றாடே.
ஆமாண்ணே, இப்பதான் நம்ம கர்ணன் படத்துல வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த தமிழோட அந்த ஒரு தூய தமிழ் எல்லாம் இது போடுறாருல்ல, டைட்டில் ஆமா கர்ணன் அழைப்பு ஆமா அப்படின்லாம் போடுறாருல, ஆமா ஆமா பண்டாரத்தி ஆமா புராணம் அப்படிலாம். ம் ஆனா அன்னைக்கே இங்க இமான் அண்ணன் போட்டிருக்க அப்படி ம் ஏபிசிடி படத்தோட பேர் இருக்குல்ல, ஆமா இதுல ஒரு பாட்டு போட்டிருக்க அப்படி எப்படின்னா, ஏன்னா ஆனந்தின் அறிமுகம், பீனா போடு பாரதியின் அறிமுகம், ஆஹா. சீனா சந்திராவின் அறிமுகம், டேய் இவர் சந்திரானோட வித்யாவின் வட சென்னை அறிமுகம். தான்டா ஞாபகம் வருது. வடச்சென்னை ஞாபகம் வருது. ஆமா வேணா வேணா ம். அது நம்ம ஆள் இல்ல, அது இங்க நம்ம பாரு டி வந்து பக்கெட் இல்ல. திவ்யாவின் அறிமுகம், டி வந்து ஆமா, திவ்யாவின் திவ்யாவின் அறிமுகம். அறிமுகம். அஹ், சோ பாரு இந்த மாதிரி அந்த காலத்திலே வந்து இப்படி பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்காரு. ஓகே, அதுல ஆனா அஹ், ஃபேமஸான ஒரு சாங் வந்து எப்படின்னா, அஹ், ஒரு பாட்டு எப்படின்னா, குழந்தை வந்து ம், நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு அப்பயே வந்து ஒரு கிரீன் மேட் போட்டு அண்டர் வாட்டர் ம், ஸ்டைல்ல ஒரு ஆப்பிரிக்கன் ஒரு ஹிப்ஹாப் போட்ட மாதிரி ஒரு பாட்டு ஆஹா. வரும். எப்படின்னா, ம், தவம் ஒன்று செய்தேனே வரம் ஒன்று தந்தாயே அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? ஆஹா. இல்ல 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 எனக்கு ஞாபகம் இல்ல. இல்லைங்களேங்க. இத பாட்காஸ்ட் கேக்குறவங்க வந்து தயவு செஞ்சு இந்த பாட்டை கேட்டு பாருங்க. கிட்டத்தட்ட அஹ், 2 நாள் இந்த வைப்லயே இருப்பீங்கன்னா பாருங்களேன். ஆஹா. ஏன்னா என்னைய விட பெரிய இமான் ஃபேனா இருப்பேன் போலயேடா ஒப்பன வழி. அதான் நான் சொல்றேன்னு, நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னோட ஐடென்டிட்டி மட்டும் தான் ரிவீல் பண்ணல, மத்தபடி நான் வந்து ஒரு அட்வொகேட். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வந்து தமிழன் அட்வொகேட். அத பார்த்துதான் அட்வொகேட் கனெக்டிங் த ஆகணும்னு டாட்ஸ். முடிவு பண்ணியா? இன்ஸ்பயர் ஆறீங்க. ஆமா, தமிழ் கனெக்டிங் தமிழ் த தமிழ் 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 தமிழா அப்படின்னு ஒரு மியூசிக் போட்டுக்கிடுவேன் நானு அப்ப 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 அப்போ உங்க அப்பவே. பஸ்ல யாராவது பேப்பர் எடுத்து எழுதுறத பார்த்தா கபுக்குன்னு பிடிச்சிடலாம் உங்களை. நீங்க தான் ஆமா ஒப்பனா ஆமா, வெளியே. பக்கத்துல வந்து பக்கத்து ஊர்ல தான் போய் படிப்பேன். பாஸ் எல்லாம் உண்டு, கவர்மெண்ட் பாஸ் எல்லாம். அவன் என்ன பண்ணுவான், இப்படி கவர்மெண்ட் பாஸ் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆரம்ப நடப்பான். அப்பெல்லாம் அந்த கண்டக்டர் மேல கேஸ் போடலான்னு ஒரு தோடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த டயத்துல நம்ம வெள்ள பேப்பர் தமிழன் எடுத்தா வந்து நம்மளுக்கு இது பண்றாரு, influence பண்றாரு என்ன. உங்ககிட்ட அந்த இதனால லாயர்ன்றதுனால கேக்குறேன், அப்படி எல்லாம் பண்ண முடியுங்களா? அதாச்சும் அந்த அவ்வளவு கூட்டத்துல அவர் தப்பா பேசுறாருன்னா பண்ணலாம், பண்ணலாம், ஓ வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஓஹோ அதே மாதிரி சில்லறை கொடுக்கலனாலும் பண்ணலாம், எதுக்குனாலும் பண்ணலாம். அதான் ஓஹோ சொல்றேன், அந்த அப்ப படம் வந்து ஒரு வாழ்க்கை பாடம். அது ம் படம் ம் எல்லாம் பாடம்னு நம்ம கத்துக்கணும். ம் ஒவ்வொரு ம். இந்திய குடிமகனும் சரி வேணாம் எப்படி வேணாம் ஓட்டு வேணாம். போடுறது முக்கியமா, அந்த வேணாம் மாதிரி வேணாம். அடிப்படை சட்டம், அடிப்படை சட்டம்ங்கிறது கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். என்ன கேப்டன் வந்து சரி. ஆமா, கேப்டன் வாய்ஸ் எடுத்துட்டீங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்து எங்க தலைவன் வந்து ஏகப்பட்ட படங்கள் செஞ்சிருக்கிறான். ம், ம், ம். நம்ம எங்க போகலாம்? எங்க காதலையும் லைட்டா செஞ்சிருக்கிறாரு. இவருக்கு என்னது? ஒரு இந்த தம்பி, காதல் இந்த தம்பி, அதுக்கு ஒரு இருங்க இருங்க 2 பேரும் கொஞ்சம் இருங்க, நான் பேசிக்கிறேன் கொஞ்ச நேரம், அப்புறம் பேசுங்க. சீன்ஸு கோவம் இவருக்கு வருது. இவருக்கு இந்த கோவம் வருது. ம். இவருக்கு ஜிப்ரிஸ் ஃபெட்டிஷ் இருக்கு போல இருக்கு. எதுக்கு ஏதாவது திருக்கிட்ட கிட்ட ஸ்வை ஸ்வை இந்த மாதிரி தம்பி விஜய் ஆண்டனி வாண்ட்ஸ் டு நோ யுவர் லொகேஷன். இல்ல அவருக்கே டஃப் தான் தராரு இமான் தான். என்னடா சொல்ற? சொல்லு சொல்லு. அதுல அவரு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவாச்சும் இருக்கும், மக்காயலான்னு இருக்கும். நாக்கா மூக்கா இமன் இல்ல இமன் நான் என்ன பண்றது, வெறும் இந்த சவுண்ட மட்டும் எடுத்துக்கிறாரு. எப்படி அதான் அந்த இந்த வார்த்தைய அதான் திருக்கிட்ட கிட்ட அவ்வளவுதான் மேட்ரு. ஸ்வை ஸ்வை அவ்வளவுதான், வார்த்தையே கிடையாது, ஒன்லி சவுண்ட் தான். எப்படி இருந்தாலும் இப்படி கண்டுபிடிக்கிறேன், எப்படி தோணுது? இந்த வடிவேல் சொல்லுவல, மூக்கு கொடப்பா இருந்தா இப்படிலாம் தோணும், அந்த மாதிரி இருந்தாலும் எப்படி தோணுது? தம்பி கும்கி படத்துல தனி பாட்காஸ்டே விடுவோம் நாங்க. அதுல 6-7 பாட்டை எடுத்து நாங்க தனியா வந்து அதுக்குன்னு நம்ம ஒரு பாட்காஸ்ட் வைக்கிறோம். நல்லா இருக்கும் பாட்டு இருந்தாலுமே அந்த இவருக்கு அந்த ஜிப்ரிஸ் ஃபெட்டிஷ் இருக்கு, அந்த ஸ்வை ஸ்வை டொய் டொய் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆயிடுறாரு. அது வந்து ரியலா அது வந்து ஒரு பிசினஸ் டாக்டிக்ஸ். அது உங்களுக்கு புரியல எப்படின்னா, நம்ம பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸ்க்கு எல்லாம் எந்த மாதிரினா இந்த மாதிரினா பிடிக்கும். ஆமா, போட்டாருன்னா அவங்களே கவர் பண்றாரு. இல்ல இல்ல, இப்ப விசுவாசத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது வந்து திருக்கு தக்கிட்ட கிடையாது. அது வந்து என்ன பாட்டது, வானே பாட்டுன்னு நினைக்கிறேன். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணேன்னு நினைக்கிறேன். என்ன இளவ சரியா? சரி, அது பாட்டுலாம் நல்லாதான் இருக்கும், நான் இல்லன்னு சொல்ல. சரியா? ஆனா உனக்கு விசுவாசம்னா ஃபர்ஸ்ட் உன் மைண்டுக்கு என்ன பாட்டு ஞாபகம் வருது?
ஜெருக்கு தக்கிட்டு ஞாபகம் வருது பார்த்தல. அதுதான் வந்து மெயின் செல்லிங் பாயிண்ட். இல்ல இவரு இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியல. இது எப்படி எழுதுவாரு? ஜெருக்கு தக்கிட்டு எப்படி எழுதுவாரு? அதெல்லாம் வந்து கிரியேட்டிவ் பீப்புளுக்கு வந்து கனவுல வந்து நிறைய ஐடியாஸ் வரும்டா. சந்தோஷம். சரியா? இப்ப இந்த ஐனி உணவத்துக்கு வந்து ஒரு மதுரக்காரனை கூட்டு வச்சே வந்து நம்ம ஒரு ரெக்கார்டிங் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சுல்ல. ஆமா ஆமா. அதெல்லாம் வந்து நான் ஹாஃப் ஸ்லீப்ல வந்து எனக்கு வந்துச்சு. சரியா? அது அப்படி கிரியேட்டிவான பீப்புள் அப்படிதான் கேக்குறேன். சந்தோஷம். உங்களை கூட கிரியேட்டிவ்னு ஒத்துப்பேங்க. கிரியேட்டிவ்னு சொல்லாதீங்க, மனசு கஷ்டப்படுது. நேஷனல் அவார்டு இருக்காடா உங்கள்ட்ட? ஏங்க ஏதோ குடுத்துட்டாங்க. ஏங்க ஜெர்சி எல்லாம் நல்ல படம் இல்லையாங்க? நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரா இல்லைங்களா? இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ட்ரிக் இல்லையே. வேணும்டா சீசன் ஆடியன்ஸ் கவர் பண்ணிச்சா அது? ஆமா. உங்க ஜெர்சி ஜெர்சி தெலுங்கு படங்க. தெலுங்கு படம் எப்படி நம்ம ஊருக்கு தெரியும்? அந்த அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்து இன்னைக்கு விமானுக்கு முட்டு கொடுக்கறதா வந்துட்டோம். இன்னைக்கு உயிர நாளைக்கு விமான் வந்து இன்னும் 1.5 கிலோ இழைக்கணும். அவ்வளவுதான். இத டேக் பண்ணி விடுற அட்டக்கரு. இல்லடா இந்த ட்ரெயின்ல இல்லண்ணே, இந்த ட்ரெயின்ல வந்து கத்துவார்ல, அங்கெல்லாம் பேக்ரவுண்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கும் ஜெர்சில. கொடுத்துருக்கானுங்க. இதுவே வேற பாட்காஸ்டா இருந்தா இப்ப நான் அன்னைக்கு உறிஞ்சிருப்பேன். சரியா? கண் கலகின்ற புரிஞ்சிருப்பேன். ஆனா அண்ணன் இமானின் பாட்காஸ்ட் என்பதால் அதெல்லாம் என்ன மியூசிக் கேக்குறியாடா? இல்லையே, உங்களுக்கு நிஜமா தோண உங்களுக்கு ஒரு பாட்டு மட்டும் பிடிக்காது அப்படின்னா என்ன பாட்டு? என்ன பாட்டு? இல்ல எல்லாரும் வந்து காமனா தப்பு பண்றது. நீங்க சொல்ற இந்த டீ கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இமான் வந்து இப்ப டிருக்கு நக்கில போட்டு வாங்கிட்டாரு, ஓகேயா? அவங்களுக்கு என்னன்னா ஒரு நல்ல பாட்டுக்கு வாங்கியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அந்த டிருக்கு நக்கிட படத்துலதான் வந்து நம்ம அந்த மானு அந்த கண்ணான கண்ணு இதெல்லாம் இருக்கு. ஓகேயா? அத வந்து அதுவும் அதுதான் இருக்கு. அந்த பாட்டும் அங்கதான் இருக்கு. அப்புறம் வந்து இந்த பேர் என்ன, அந்த பாட்டு அதுலதான் இருக்கு. அப்புறம் தல்லே தெல்லாலே அந்த பாட்டு அதுலதான் இருக்கு. கிராமிய பாடல் இருக்கு. ஆனா ஆனா என்ன அண்ணியன் மாதிரி ஆக்குறீங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன், வாட் இஸ் த அந்த மாதிரி ஆக்கு. அதாவது டைலாக் வருமே, ஏதோ அன்னியன்ல டைலாக் வருமே, எங்களுக்கு பிடிக்காத இமான் சாங்காடா. ஆமா, அது நிறைய என்னன்னா பஸ்ல போகும்போது நிறைய பாட்டு போடுவாங்க தெரியுமா? பஸ்ல சாப்பிடுறதுக்கு இறங்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட பாட்டு நம்ம இமான் அண்ணன் பாட்டு தான். ஏதாவது ஒரு பிடிக்காத இது சொல்லுங்க. இந்த பாட்டு பிடிக்காதுடா, வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, அது பிடிக்காதுடா. அது ஒரு ஒரு தலை இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரியே இருக்காதுடா. அதானே, அது வந்து இப்ப உள்ளது. நான் வந்து பழைய பாட்டை நான் சொல்றேன். இந்த சாப்பிடுறதுக்கெல்லாம் ஒரு இடத்துல நிப்பாட்டும் போது ஒரு பாட்டு ஓடும் சரியா? தக்கதீம் 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 தீம் தக்க தக்கதீம்னு ஒரு பாட்டு ஓடும் சரியா? குஸ்தி படம். அது நம்ம அண்ணன் குஸ்தின்னு ஒரு படம் இருக்கு. நம்ம கார்த்திக்கும் பிரபுவும் இப்ப ரீசெண்ட் டயத்துல வந்து நடிச்சாங்க. எப்படின்னா ஒரு 2006 அந்த டயத்துல 2006 நடிச்சிருக்காங்க. 6 வந்து நடிச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு சர்தார்ஜி சாங். ஆனா உண்மைக்குன்னு வடிவேலோட மேக்சிமம் நிறைய படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு மியூசிக் கம்போசர் இவர் தான், இமான் தான். வடிவேலுக்கு நிறைய இடத்துல வந்து ஆமா நேஷனல் அவார்டு வந்திருக்கு ஒரு 2-3 படத்துக்கெல்லாம். அந்த படத்துக்கெல்லாம் ஸ்டேட் அவார்டு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு. ஆமா, பெஸ்ட் காமெடிங்கிற மாதிரி ஸ்டேட் அவார்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டீமான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. வடிவேலுக்கு கொடுத்த அவார்டு எல்லாம் கொஞ்சம் மனசு டிஸ்டர்ப் இருக்கு. சரி, இந்த தக்கதீம் பாட்டு இருக்குல்ல, அதுக்கு லிரிசிஸ்ட் யாரு தெரியுமா? யாரு? எங்கள் மைய மன்னன் ஸ்நேகன். போடு இத சொல்லுங்க. டேய் மையம் டார்ச் லைட் இங்க வந்து பிடிங்கடா முதல்ல. என்னதான் இருந்தாலும் அவர் கிராஃப்ட் நல்லா இருக்குங்க. உண்மையை சொல்லுங்க பிரான்ஸ், ஆர்ஆர் பாட்டுக்கெல்லாம் நீங்க கலங்க மாட்டீங்களா பிரான்ஸ்? கலங்குவேன் பிரான்ஸ். ஆனா அதுக்கு காரணம் வந்து அது அந்த பாட்டாடா சொல்ற. என்னது சொல்ற?
நீ எந்த ஆராரிராரோ நான் இங்கு பாட. அது நாங்க இமான் அண்ணனை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். இல்ல ஸ்நேகன் தான் அது. அப்படியா அப்படிங்கிறீங்களா? சரி ஈமானு கொண்டு வாங்க திரும்ப. வாத்தியார்னு ஒரு படம் இருக்கு, வாத்தியார்னு சொல்லிட்டு அர்ஜுன் படம். நீங்க வாத்தியார்லாம் ஏதோ ஒரு 5 ரூபாய் தாரேன் அதெல்லாம் ரீமிக்ஸ் பண்றேன்னு கெடுத்து வச்சிருப்பாருங்க அந்த ஆளு. ஏங்க ரீமிக்ஸ்ங்கற ஒரு இத கொண்டு வந்ததே அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் ரீமிக்ஸ்ங்கறதே ஒரு ஃபேமஸ் இதாச்சு. ஓ இப்பலாம் ஈவன் என்ன ஐ அம் எ ஜோக் டிவியா? இல்ல இங்க ரீமிக்ஸ் எல்லாம் வந்து எங்க அண்ணன் கொண்டு வரல, இவன் தான் கொண்டு வந்தாரு. நான் என்ன சொல்றேன், நான் உனக்கு ஸ்டார்டிங்லயே நான் வந்து உன்கிட்ட என்ன சேலஞ்ச் பண்ணேன், ஒரு ஆல்பத்துல ஒரு மெகா ஹிட்டாவது இருக்கும். ஆமாவா இல்லையா? வாத்தியார்ல என்ன மெகா ஹிட்? என்னடி முனியம்மா உன் கண்ணுல அது என்னங்க மெகா ஹிட்? அது மெகா ஹிட் தான். அந்த டைம் நீ முதல்ல அது எந்த வருஷம் வந்திருக்கு? 2006 வந்திருக்கு. உனக்கு 5 வயசு தான். கிங்கினி மிங்கினி தெரிஞ்சிருப்ப. சன் மியூசிக்ல எத்தனை வாட்டி அந்த பாட்டு போட்டான் தெரியுமா? ஏஜ் சொல்லிட்டீங்க, சந்தோஷம். அதே மாதிரினே நம்ம சுந்தர் சி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஹீரோவா நடிச்ச படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தலைதான் மியூசிக். ஆமா ஆமா, இந்த படத்துக்கு எல்லாம் தலைநகரம் அதுக்கெல்லாம் போட்டிருக்காரு. தலைநகரம்ல தானே நாய்சேகர் காமெடி எல்லாம் வரும். ஆமா, அதுல ஒரு பாட்டு சொல்லுங்க, ஒரு பாட்டு சொல்லுங்க தம்பி, பாட்டு சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க. பாட்டு தானே சொன்னீங்க, ஒரு பாட்டு மெகா ஹிட் ஆயிரும்னு பாட்டு சொல்லுங்க. தலைநகரம்ல வந்து மெகா ஹிட் பாட்டு லாக் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணிட்டேன். ஏதோ நினைக்கிறேன், இந்த ஏதோ நினைக்கிறேன், ஒரு நிமிஷம், இந்த ஏதோ நினைக்கிறேன் இதெல்லாம் மெகா ஹிட் பாட்டு. அந்த காலத்துல இது ஒரு மெலடியா, கேட்டு பாரு. அதான் பிரதர், இப்ப வந்து நாங்க வந்து சஜஷன் கொடுக்குறோம், ஓகேயா? உங்களுக்கும் சரி, இத கேக்குற ஆடியன்ஸ் வந்து நானும் ஆடியன்ஸ்க்கு சரி வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் கேட்டுட்டு வந்து கடைசியில வந்து இமானுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்தது இட்ஸ் நாட் அக்செப்டபிள்ரா அப்படின்னு சொன்னீங்கன்னா எடரே பண்ணலாம். தெருப்பு பிய பிய அடிப்பேன். அவ்வளவுதான். இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல நான் வந்து தெளிவா சொல்லிக்கிறேன். அதாவது இமான் இஸ் த மோஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட் ஃபார் நேஷனல் அவார்டான்னு கேட்டா நோ. சரியா? ஆப்வியஸ்லி நாட். சரியா? ஆப்வியஸ்லி இப்ப நம்ம அனிருத் ஹூடா, தலைவன் யுவன், ஜிவிபி எல்லாம் வந்து போன வருஷமே நிறைய நல்ல ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜெர்சி வந்துச்சு, சூப்பர் டீலக்ஸ் வந்துச்சு, அசுரன் வந்துச்சு. சரியா? தே ஆர் மோர் டிசர்விங் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக இமான் இஸ் நாட் அட் ஆல் டிசர்விங் நான் சொல்ல மாட்டேன். இமான் இஸ் ஆல்சோ டேலண்ட். Nibas got talent. அதத்தான் we wanted to prove. Iman got talent, but not for dirkitekide. அதுதான் எங்க பிரச்சனை. வானே கண்ணாட கண்ணே எப்படி ப்ரோ இருந்துச்சு, அதான் கேள்வி. பிஜிஎம்லாம் தரணும்னா என்னங்க நல்லா இருந்துச்சு. தம்பி ஒரு நிமிஷம், அதுக்கு என்ன குறைங்கிற? எங்க படத்து மியூசிக்க எங்கள்கிட்டயே கேட்காம எடுத்து ஹிந்தி படத்துல எல்லாம் வைக்கிறாங்க தெரியுமா? இல்ல அப்படியா? ஆனா முதல் நாள் ட்ரெய்லர் பார்க்கும் போது அடியில இமான் தான் இருந்துச்சு. கிடையாது இமானே இது வந்து எனக்கு கிரெடிட்ஸ் கொடுக்காம என்னோட பட இதை எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணானுங்க, கீழே வந்து கிரெடிட்ஸ்ல எடிட் பண்ணானுங்க. கிரெடிட்ஸ் டு டி இமான் ஃபார் என்ன விஸ்வாசம் தீம்னு போட்டானுங்க. ரைட்ஸே வாங்காம போடுவானுங்க, எனக்கு புரியவே இல்லையே. நம்ம ஒரு 15 செகண்ட் மேல போட்டாலே இதுன்னு சொல்லி தூக்கிடுறானுங்க. என்னது நாட் ஓன்ட் பை யூ, ஓன்ட் பை சோனி கம்பெனி மியூசிக்ன்றானுங்க. இவனுங்க எப்படி ட்ரெய்லர்ல போட்டு வச்சிருக்கானுங்க. என்ன மேட்டர்னா, எப்படி ஹவு காப்பிரைட்ஸ் ஒர்க்னா, ஜெனரலாவே நீ அந்த மியூசிக்கோட எக்ஸ்ட்ராவா ஒரு பீட் ஆட் பண்ணிட்டா கூட வந்து காப்பிரைட்ஸ் கண்டுபிடிக்காது. ஆமா ஆமா, அதே மாதிரி ஸ்பீடா வச்சா கூட கண்டுபிடிக்காது. அப்படி எதுனா பண்ணிருப்பாங்க. சரியா? ஆனா மியூசிக் ஒண்ணு தானே கண்டுபிடிச்சிட்டானுங்க. கண்டுபிடிச்சு கீழே எல்லாரும் கிளிக்க ஆரம்பிச்சோன்னா இமானே வந்து ட்வீட் போட்டாரு, they have used my music without my creditsன்ற மாதிரி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆமா வீடியோ மீம்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் வடக்கணுங்க நடந்துக்கிட்டாங்க. ஓகே ப்ரோ, C2C ப்ரோன்றானுங்க அவனுங்க. அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ மீம்ஸ் என்ன பண்ணிருக்காங்க,
அப்படியே இதுவோட போட்டு கடைசியில அந்த அவன் கிரெடிட்ஸ் போட்டிருக்கான் ஃபாலோ இதுன்னு சொல்லிட்டு. நாய் பச்சையா திருடி போட்டிருக்கேன், அது கூட கட் பண்ணாம போட்டிருக்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன், நீ திருடி போடு, நான் வேணான்னுலாம் சொல்லல உன்னைய. சரியா, கிரெடிட்ஸ் கூட கொடுக்காதடா, வேணாண்டா அப்பா. சரியா, கிரெடிட்ஸ் கூட வேணாம். நீ என்ன பண்ணு, எங்க லோகோவை அப்படியே போடு. உன் லோகோவை தூக்கி எங்க லோகோக்கு மேல போடாதங்கிற. இதோட ஒண்ணு பண்றானுங்க என்ன, நம்ம ஒரிஜினல் வீடியோ இருக்குல்ல அதை எடுத்துடுறானுங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒரிஜினல் வீடியோ போடுறோம் வச்சுக்கோங்களேன், மேல கேப்சர் மட்டும் அந்த ஒரிஜினல் வீடியோ எடுத்து என்ன அந்த வீடியோ மேல அதே கேப்ஷனை போட்டுடுறானுங்க. ஆமா ஆமா, அதே மாதிரி என்ன பண்றானுங்க, ஒரு வாட்டி இந்த அன்னெசரி ஒரு சீரீஸ் பண்ணுவேன் நானு டிடிகே. ஆமா 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 ஆமா. சரியா, அதுல ஒரு வாட்டி நான் என்ன பண்ணிருந்தேன், இந்த பாட்டு செல்லம்மா செல்லம்மா அந்த பாட்டு எடுத்து பண்ணிருப்பேன். சரியா, என்ன பண்ணிட்டான், என்னோட ஆடியோவை எடுத்துக்கிட்டான். சரி, ஒரிஜினல் வீடியோவை தூக்கி போட்டு சரியா அவன் போட்டு விட்டான். இப்ப எனக்கு நான் போய் கேட்கவும் முடியாது, ஆடியோ மட்டும்தான் இருந்து. ஆமா, ஒரிஜினல் என்னோட வீடியோல பெருசா லோகோ போட்டிருக்கான், அவன் பாத்துருக்கான். என்ன பண்ணிருவேன் நானு, 1/4 பேஜுக்கு லோகோ போட்டுருவேன் நானு. சரியா, எப்படிதான் மறைக்கிறேன் நான் பாத்துறேன்ற மாதிரி நான் போட்டுருவேன். அதே மாதிரி நான் ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்னது, இந்த கேப்ஷன் போடுறேன்ல, ஆமா, அதுல லோகோ போட்டு கான்ட்ராஸ்ட் இது பண்ணிருவேன். இந்த இந்த ரொம்ப வெள்ளையா தெரியும்ல. ஆமா ஆமா, அது பேர் என்ன ஏதோ சொல்லுவாங்களே, பேர் என்னது, மேட்டர் புரியுது, ஒபிசிட்டி ஒபிசிட்டி அதை கம்மி பண்ணிருவேன். இப்ப அவனால எதுவும் பண்ண முடியாது, அப்படியே போட்டானா மாட்டிப்பான். நான் என்ன பண்றேன், 3/4 பேஜுக்கு லோகோவை போட்டு ஒபேசிட்டி 50% வச்சிருவேன். லோகோ இருக்கும், ஆனா அது இட் ஒன்ட் டிஸ்டர்ப் த வீடியோ. அவனால அதை மறைக்கவும் முடியாது. ஆமா, மாட்டிப்பான். நேரங்கள்ல என்ன பண்ணிடுறான், இப்படியான நேரங்கள்ல என்ன பண்ணிடுறான், இப்படி பண்ணிடுறான். அவன் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு சோர்ஸ் வீடியோவை கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சு அதே மாதிரி கேப்ஷனு அதே மாதிரி எல்லாம் செஞ்சு அவனோட லோகோவை போட்டு அவன் போட்டுடுறான். என்னடா இது நூதன புண்டா இருக்கு. இப்ப புரியுதுடா உங்க ஊழல் புண்டெல்லாம். ஆமா, இவங்க வீடியோ பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்ண வந்தான். என்னது, ஒரு 5 years பேக் வீடியோ மீம்ஸா? நானே வீடியோ மீம்ஸுக்கு சில்லறையை விட்ட காலங்கள்லாம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் சிம்பு நான் நல்லா செய்வாங்க. அதனாலே எனக்கு எஸ்டிஆர் கண்ணி ப்ரோ. அடுத்து டாபிக் வந்துடலாம். அடுத்து தலைவன் வாத்தியாருக்கு அடுத்து 2ன்னு ஒரு படம் பண்ணிருக்கான். சரியா, இந்த படம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்? எனக்கு தெரியும், அனுஷ்காவோட ஃபர்ஸ்ட் படம். எனக்கும் பிடிக்கும் அந்த அந்த ஒரு பாட்டு நல்லா இருக்கும். அதுல பாருங்க பிரதர், நிறைய ஹீரோயின்ஸ்க்கு தமிழ்நாட்டுல இன்ட்ரோ சாங் போட்டது நம்ம இமான் அண்ணாச்சி தான். அத யாரும் மறக்க முடியாது. இந்த படத்தின் மெகா ஹிட் மொபைல், அந்த பாட்டு தான் நல்லா இருக்கும். அது என்ன ஒரு பெப்பி நம்பர்னு பாத்தீங்கன்னா, அப்படியே சாங் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் பிரதர். அது நீங்க வீடியோ விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஆமா ஆமா, சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என் தலைவன் எப்படின்னா டே டு டே விஷயங்களை வச்சு பாட்டு பண்ணுவான். இது ஜெகன் ஒரு மியூசிக் ஒரு வீடியோவே பண்ணிட்டாரு. இந்த ஜாக் மியூசிக்னு ஒரு பேரு. சரியா, அவர் வீடியோவே பண்ணிட்டாரு. நான் திரும்ப ஜஸ்ட் பேராஃப்ரேசிங். சரியா, என் தலைவன் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வச்சு எல்லாம் பண்ணுவாரு. சரியா, இப்ப சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள் அட் த மொமெண்ட்ங்கிறது ஒரு மேட்டரா, அதை வச்சு எங்க அண்ணன் 2 பாட்டு பண்ணிருக்காரு. அதுவும் ஒண்ணு ஒண்ணு மொபைலா. சரியா, அதுக்கப்புறம் விஎஸ்ஓபில சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள் அட் த மொமெண்ட் அப்படி எல்லாம் உணர்வு அனிருத்தோட நாங்க இங்க அந்த அவார்டு வாங்குறதுக்கான முக்கிய ஒரு காரணமா ஒரு இடைச்சொல்கள் நாங்க பண்றேன். ஆமா ஆமா, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் டே டு டே டயலாக்ஸ் எல்லாம் வச்சு பாட்டு பண்ணுவாரு. ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணனுக்கு நீ ஃபேமஸான ஒரு 40 டயலாக் எடுத்து கொடு. சரியா, அத வச்சு ஒரு பாட்டு பண்ணுவாரு. டண்டனக்கா நக்கா நக்கா நக்கா, அது பாட்டு ஃபுல்லா வெறும் டயலாகா வரும். அப்புறம் டிஆர் சூத்தடிப்பாரு. அது வேற டிபார்ட்மெண்ட்.
என்ன புண்டைக்கு ப்ரோ ஏன் டைலாக் யூஸ் பண்றீங்க அப்படின்னு. அது கேஸ் போய் பல வாதங்கள் ஓடிச்சு. சரியா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கேட்டு வந்து போட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் நெஞ்சில் ஜில் ஜில்னு என்னமோ ஒரு படம் பண்ணிருக்காரு. அது என்ன படம்னு தெரியல. மணிஷ் நாயர், பாவனி, கனக சபை எல்லாம் யாரோ நடிச்சிருக்காங்க. டைரக்டட் பை செல்வாவா? செல்வா நயன்தாராவுக்கு கோவில் கட்டிய வாலிபன் அந்த மாதிரி பேசுறீங்க. செல்வாவா? இந்த இந்த ஆல்பம் வேணாம் நமக்கு. நம்ம அடுத்த ஆல்பத்துக்கு இல்ல இதெல்லாம் வந்து அந்த இதுல போடுற ஆல்பம்னே. ஏன் குருபாயா மாறுறீங்க திடீர்னு? அது அப்படிதான் அப்படிதான் bro. நான் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க சாப்பிடுறதுக்கு. அங்கெல்லாம் இப்பதான் புரியாத பாட்டா போடுவான். போடுறது பாதி பாட்டு நம்ம இமான பாட்டு தான். இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த மாதிரி பாட்டு தான். ஆமா, இந்த ஆல்பம் நம்ம அடுத்த பேச விடக்கூடாது. டக்குனு நீ கண்டுபிடிச்சிடறான், நம்ம பண்ற ஊழல் எல்லாம் கண்டுபிடிச்சிடறான். சரியா? அடுத்து நம்ம வந்து திருவிளையாடல் ஆரம்பம்ங்கிற படத்துக்கு போறோம். அண்டர்டேக்கர். இருங்க நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அப்புறம் ஒண்ணு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் போங்க. ஒன்னே சொல்ல விடக்கூடாதுன்னு இந்த படத்துக்கு வந்து நானு அப்படிதான் சொல்லுவேன். இல்ல எடிட் பண்ணி தனியா போடுவேன். என்ன 10 நிமிஷம் வீடியோ போட்ட குருபாய்க்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. தம்ஸ் அப். முட்டு நன்றாக இருந்தது. அருமை. ஒன்றொன்றும் அருமையான முட்டுக்கள். சரி வாங்க போவோம். சந்தோஷம். டி கம்யூனிட்டியை வந்து எப்படி எல்லாம் ட்ரிகர் பண்ணலாம்னு பாக்குற நீ? அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவானுங்க? அப்படிதான் பண்ணுவேன். பேங்கர்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதான் டி கம்யூனிட்டி. போதுமா? இல்ல நெட்ரிகன் திறப்பினும் குற்றம் குற்றமேவா? அதேதான். ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே, இப்ப வாடா எங்க தலைவன் ஆல்பம். சரியா? என்ன படம்? திருவிளையாடல் ஆரம்பம். சரியா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அதுலதான் ரீமிக்ஸ் நல்லா பண்ணிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. மதுரை ஜில்லா மச்சான் தாண்டி போடு போடு போடு. வைப் தான், அதெல்லாம் செம வைப்னு. நல்ல மார்க்கெட் கொடுத்த படம்னு சொல்லலாம். அந்த ஸ்லோவா ஒரு லவ் சாங் 2-3 வந்திருப்பான். காலர் டியூனுக்கு வைப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் வச்சு வீட்டுல செருப்படி வாங்குற காலம்லாம் உண்டு. ஆமா, அவருக்கு காலர் டியூன் வைக்கிறேன்னு வச்சு அந்த காலத்துல செருப்படி எல்லாம் வாங்குவாங்க. அந்த பாட்டுலாம் வந்து ஃபுல் வைப் மோட்ல இருக்கும். இப்ப கூட கேட்கலாம் அந்த பாட்டுலாம். ஆமா ஆமா. இப்ப சொல்லுங்க, இமான் டசன்ட் டிசர்வ் நேஷனல் அவார்டுன்ட்டு. இல்ல மேபி நாட் ஃபார் விசுவாசம். மேபி நாட் ஃபார் விசுவாசம், பட் இமான் நாட் டிசர்வ்ஸ் நேஷனல் அவார்ட். சொல்லு. அதான்டா, அன்னைக்கே வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பாலமா இருந்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு அதே படத்துல. மாட்டிக்கிட்டேன் கரெக்டுங்களா? பாத்து புட்டு ஒண்ணு தெரிஞ்சு என்னங்க மாட்டிக்கிட்டேன். இப்போ எதுக்கும் லிங்க் பண்றீங்க நீங்க? நல்லா பண்ணுவாங்க. நான் நல்லா இருக்கும். சைனாக்கும் இந்தியாவுக்கும் எதுக்கு என்னங்க சம்பந்தம்? இங்க பேர் அடுத்த பாட்டு பேரு எப்படி இருக்கு? என்ன அண்டர்டேக்கர் ஊர் பக்கம் வரேன்னு சொன்னா ஆளைய காணோம். அதானே வரலான்னு இருக்கேன். ஆனா சாப்பிடுதான் எந்த கடை போலான்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்னு. யோ, நம்ம ஊருக்கார பையன் ஐனி உணவுன்னு ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். காலங்காத்தால 8 மணிக்கெல்லாம் 4 கறி குழம்போட டிஃபன் போடுறாங்க. நீ வந்தேன்னு வச்சுக்கேன், நம்ம 3 வேளை கறி கஞ்சி அடிக்கலாம். காசு ஜாஸ்தியா இருக்கும் போல தெரியுது. என்ன யோ, 5 ரூபாய்க்கு இட்லி போடுறாங்க. ஓ, அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்றேன் கேட்டுக்க. நம்பர் 41, 1வது கிழக்கு அண்ணா நகரு, மாஸ்டர் பேக்கரிக்கு பக்கத்திலே இருக்கு. மதுரை 20. எது நம்ம புளோரிடாவா? ஆமா, நம்ம புளோரிடாவே தான். ஐனி உணவகம். போன் நம்பரு 8939511177. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பாட்காஸ்ட் கேட்கிற எல்லாரும் இன்ஸ்டாகிராம் போய் சர்மா பேச சர்ச் பண்ணி எல்லாரும் ஃபாலோ பண்ணிருங்க. ஏயா, உன்னை வேலைக்கு கூப்பிட்டா நீ வந்து இங்க செல்ஃப் ப்ரமோஷன் பண்றியா? வெள்ள பையா. இது என்ன ஃபர்ஸ்ட் பாட்டு? என்னது? அட்ரா ராமான்னு என்னமோ ஒரு பாட்டு இருக்கு. அது மட்டும் எனக்கு ஞாபகமே வர அட்ரா ராமா அப்படின்னு ஆரம்பிக்கும். அது நம்ம இமான் தான் பாடுனது. அதே ராதிகா, அதே ராதிகா ரெஃபரன்ஸ் தான். சரிங்களா? கேஜிஎஃப் இது இப்ப புது ரெஃபரன்ஸ், கேஜிஎஃப் ரெஃபரன்ஸ் சொல்றேன்.
யாரோ 10 ரவுடி வச்சு பெரிய ஆளான அணி கிடையாது. அடிச்ச 10 ரவுடியுமே டான் தான். பெரிய ஆள்டா. அது முதல்ல புரிஞ்சுங்க. தம்பி இல்ல இப்ப நீங்க டயலாகே வந்து எங்களுக்கு சாதகமா தான் சொன்னீங்க. யாரோ 10 பேரை அடிச்சு பெரிய ஆளான அணி இல்லன்னு சொல்லிட்ட நீ. சரியா? என்னது இது? நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல அவர் சொல்ற அந்த கேஜிஎஃப்க்கு அந்த இது பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டு பூஸ்ட் பண்ணதே நம்ம இமான் தான். அதையும் புரிஞ்சுக்கணும் நீங்க. அதான் இப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல நம்ம இமான் அண்ணன் தான் இருக்கா. அது வந்து அவங்களுக்கே தெரியாதுன்னா பாருங்களேன். தம்பி அண்டர்டேக்கர் நாங்க இன்னும் ஜில்லாக்கெல்லாம் வரவே இல்ல. சந்தோஷம். நாங்க இப்பதான் 2006ல இருக்கோம். வாங்க வாங்க பெருமையா வாங்க. வெறும் 4 வருடத்தில் அவர் செய்த சாதனை. அண்ணன் 4 வருஷத்துல பண்ணிட்டாருன்னா பாருங்களேன். ஆமா, நானவன் இல்லை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நானவன் இல்லை பார்ட் 2 இருக்குனே. அது வந்து 2009. அதுவும் பார்ட் 2 கொஞ்சம் மட்டும்தான். யார் உன்னாரா கேட்டிருக்கீங்களா? சித்தூர் மச்சான் இருந்தாம்னா இப்ப என் கூட சேர்ந்து வைப் பண்ணிருப்போம். சித்தூர் மச்சான் தெரியுமாடா உனக்கு? தெரியும் தெரியும். அது சும்மா பேசியிருப்போம். நாங்க இந்த டிஎம்ல பேசிட்டு கொண்டிருக்கோம். சரி, அதுக்கப்புறம் லீன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சிபிராஜ் படம் ஒண்ணு நடிச்சிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? வாங்க 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 வெறித்தனமான சாங். சொல்லுங்க. இந்த நிலா அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. சரியா? பாட்டு சொல்றா. நிலாலாம் தெரியுதா? ஒரு களவாணி பயல நானும் காதல் செஞ்சேன்னு. அது எப்படின்னா ஸ்லோ பீட்ல அப்படியே உள்ள புகுந்து நம்மள அடிப்பாரு. வைரமுத்து எழுதிருக்காரு. ஆமா ஆமா, வைரமுத்து. அத பாருங்க. அண்டர்டேக்கர் பாக்குறான். இதெல்லாம் இட்டாடாமா? இதெல்லாம் ஒரு இட்டாடான்னு பாக்குறான். இல்ல அந்த பொன்னம்பலம் எழுதுவார்ல, இதெல்லாம் ஒரு காமெடி புண்டியாடான்னு. இதெல்லாம் ஒரு பாட்டு புண்டதுல ஹிட்னு வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாருன்னு சொன்னா இன்னும் சாக்காயிருவேன். பிரபு சாலமன் குக்கி. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிரபு சாலமனோட இந்த படம் பண்ணிருக்கோம். அப்படி நம்ம இமானு தம்பி ஒரு விஷயம் சொல்லிட்டா, அந்த ஃபிலிம் வாஸ் சக்சஸ்ஃபுல் அட் தி பாக்ஸ் ஆபீஸ். உண்மை கொண்டு இதுல ஒரு பாட்டு உண்டு. பிக் பாஸ் புகழ் சுஜா தெரியுமா? சுஜா. ஆமா ஆமா. வந்து அந்த படத்துல ஒரு இது வந்திருக்காங்க. ஒரு பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு மசாலா பாட்டுக்கு வந்து அந்த ராக் அண்ட் ரோல்னு அந்த பாட்டு. அந்த வெறும் அந்த டைட்டில் பார்த்தா உங்களுக்கு புரியாது. உள்ள போற பாருங்க. தண்டோரா தொண்டக்காரி தம்மா பேச்சுக்காரி தண்டோரா தொண்டக்காரி. I rest my case. I will rest the podcast. இது மெகா ஹிட் தான். இத இல்ல, இது எனக்கு தெரியலன்னு எவனாச்சும் சொல்லட்டும். வந்து எனக்கே தெரியும். அதத்தான் சொல்றேன். தலைவன் படம் நானவன் இல்லை. அதுக்கப்புறம் வீராப்புன்னு என்னமோ போட்டிருக்காரு. டவுன்ஃபால் அது. வீராப்பு இஸ் ஒரு ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் ஹிட்டுங்கலாம். அவரு ரொம்ப நாள் கழிச்சு தானே மைனாவே போட்டாரு. இறங்கிட்டு தானே மைனாவே போட்டாரு. இல்ல ரெகுலரா வருஷத்துக்கு வந்துகிட்டே தான் இருந்தது. தம்பி இதுக்கு அடுத்துதான் வந்து இப்ப நீங்க வீராப்பு கேட்டீங்கல்ல, வீராப்புக்கு அடுத்துதான் மருதமலை போட்டிருக்காரு. மலை நல்லா 25th ஃபில்ம். சரியா? மருதமலையில வந்து பாட்டுகள் எப்படி இருக்கும்ன்றது நாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா நான் ஒரு பாட்டு முமைத் கான் கூட ஒரு பாட்டு இருக்குமே. என்ன வேலை அடியே என்ன வேலை, அந்த மார்க்கெட்ல வச்சுட்டு நம்ம வடிவேல் வந்து இதோடய அவன் வந்திருக்கா போய் பாக்க போயாட்டு ஓடுவாங்க தெரியுமா? இது ஜலஜா அவங்க பேரு ஜலஜா. ஏட்டையா ஜலஜா வந்திருக்கா, ஏட்டையா ஜலஜாவா அப்படின்ட்டு போவாரு தெரியுமா? ஆமா அந்த பாட்டு. அண்ணா இன்னொரு பாட்டு நிலாவும். இந்த படத்துல நிலாதான் ஹீரோயின். சரண் பிரீத் இன்னொரு செகண்ட் ஹீரோயின் வருவாங்க. ஓகேயா? அவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு
ஒரு டபுள் ஹீரோயினை வச்சுட்டு ஒரு பாட்டு. ஏ மாமா ஏ மாமா அதுவும் நல்லா இருக்குங்க. ரெடியா கேட்டிருக்கீங்களா? நல்லாதான் என் இருக்கு. வீடு ஆமா மேல தெருவில். அதெல்லாம் கேளுங்க ஐயோ. கேட்காம வந்துட்டு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு தாண்டா நேஷனல் அவார்டு வச்சுக்கோங்கடா. இந்த நெருக்குன கிடையாதுடா, இதுக்கு தாண்டா நாங்க நேஷனல் அவார்டு. ஆமா, அதுக்கப்புறம் சில படங்கள் பண்ணிருக்காரு. அது படங்கள் பேரே எனக்கு தெரியல சரியா. தவம், வம்பு சண்டை, துரை வந்து அர்ஜுன் படம் நினைக்கிறேன். திக்னு ஒரு படம். அந்த தவத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கு. ஒரு சரியான மெலடி. அந்த வந்த டயத்துல வந்து பயங்கர ஹிட். ரேடியோல ஆனாலே இந்த பாட்டு ஒரு டைலாக் வரும்ல, காமெடி வர்ற படம் போல இருக்கு. அதேதான் அருண் விஜயோட அந்த படத்துலதான். அருண் விஜய், வடிவேலு, அப்புறம் வந்தனான்னு ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. கண்ணதாசா பாட்டு சூப்பரா இருக்கும்டா. எல்லாம் ரேடியோ ஆன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2007 டயத்துல இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். கண்ணதாசா கண்ணதாசா வருவாய அப்படின்னு. அது ஒரு வைப். ஒரு வைப். அண்டர்டேக்கர் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஆணை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஆணைன்னு ஒரு படம், அதுவும் நம்ம அர்ஜுன் தான். அர்ஜுன், நமிதா, கீர்த்தி. ஆணை இல்லடா, இங்க ஆணை இன்னும் வரலடா. ஓ ஆணை முன்னாடியே. ஆணை. ஓகே ஓகே ஓகே. ஆணையில என்ன பாட்டு? ஆணை படத்துக்கே வந்து தனியா நம்ம ஒரு வலைபேச்சு பண்ணலாம். எப்படின்னா ரீமேக் ஆஃப் மேன் ஆன் ஃபயர்னு ஒரு படம். நான் அந்த படத்தை வந்து டிரான்ஸ்போர்ட்டரோட காப்பின்னு நினைச்சுங்க. இல்ல ஆணைங்கிறது வந்து மேன் ஆன் ஃபயர்னு அந்த படத்தோட ரீமேக். அத வந்து ஏற்கனவே நம்ம ஆணை பாட்காஸ்ட் தனியா போட்டுக்கலாம். ஆணை பாட்காஸ்ட் தனியா போட்டுக்கலாம். அதுல வந்து கீர்த்தி சாவ்லா வந்து ஃபர்ஸ்ட் இங்க தமிழ்ல வர்றாங்க. அவங்க வந்து ஒரு ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஒரு இறக்குன ஒரு இது ஒரு நல்ல பெண். ஓகேயா? அப்பாடா என்னமாவது அப்ஜெக்டிஃபை பண்ணிடுவான்னு பயந்துகிட்டு இருந்தேன். இல்ல அதான் நானும் இப்ப கொஞ்சம் கான்சியஸா தான் இருக்கேன். ஏன்னா வந்தாலே பாக்குறாங்க. ஆமா கெட்ட வார்த்தை இல்ல வேணாம். நம்ம வந்து ஏற்கனவே இன்னொன்னு சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸ், இது கீர்த்தி சாவ்லா மாணவன் நிலையிலயும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமா, அது செகண்ட் பார்ட்ல வருவாங்க. நானவன் இல்லை பார்ட் 2 இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வராங்க. அந்த இது இந்த அந்த இது கோவில்ல போயிட்டு இது பண்ணுவார்ல ராதா காதல், அந்த பாட்டுல வருவாங்க. அவங்கதான் கீர்த்தி சாவ்லா தாங்க. இல்ல நான் கீர்த்தி சாவ்லா தான். நான் இது கூகுள்ல பார்த்துதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். தலைநகரம் படத்துல வர ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு நிமிஷம் தலைநகரம் படத்துல வர ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க யாரு? அவங்க வந்து அந்த மலையாள பொண்ணு. தேன் குடித்த நிலவு துணி வழங்கும் நிலவு விடியோ. ஆமா அது மல்லு விடிய பாத்துருக்கீங்க போல. நானவன் இல்லையே மச்சாதான் போலயே. அந்த காலத்துல எங்களுக்கு அந்த படம் தாங்க ஒரு விடிவெள்ளி. தம்பே நீங்க 2009 10 தீராத விளையாட்டு பிள்ளை. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்த ஒரே பிளே பாய் மூவி நானவன் இல்லை. நானவன் இல்லை. திரும்ப திரும்ப போய் சொல்லாத 4 பேர் கைய வைப்பாங்க தெரியுமா? நெஞ்சில கைய வைப்பாங்க. அதெல்லாம் வீடியோவோட பாருங்கடா வேற பசங்களா. நானவன் இல்லை மாதிரி ஒரு படம் காட்டுறான்னு கேக்குறேன் எனக்கு. அதான் ஆணை படத்துல ஒரு இது பாட்டு சொல்லிக்கிறேன். ஓகே, அதுல வந்து நம்ம நமிதாவுக்கு வந்து ஸ்பெஷல் சாங் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? இமானு வந்து அப்பயே வந்து அந்த என்னடா எல்லா படத்தையும் நமிதாக்கு சிங் பண்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் படம் நமிதாவோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிலயும் அவருக்கு இது போட்டதா அவங்கதான். ஓகேயா இமானு. இப்ப அவருக்கு ப்ரமோட் பண்ற மாதிரி ஒரு பாருங்க. இடுப்பாட்டு இளமம்பஞ்சு காடு காடு இரவு பக்கம் எங்களுடைய வீடு வீடு. அடுத்து மெயின்ல இருக்கு வர்ற அப்படி இம்மா பெரிய பஞ்சு புட்டா. எனக்கு தெரியும் இந்த பாட்டு. எனக்கும் தெரியும். அண்ணனை வந்து கடந்து நீங்க போயிடுறீங்க. எப்பவுமே வந்து நீங்க கடந்து போயிடுறீங்க. அப்படி போகாதீங்க. அங்க நின்று பாருங்கடா. இடைச்சொருகளாச்சும் செஞ்சுட்டு போகடா. அதை விட்டுட்டு சும்மா அவார்டு கொடுத்தாங்க அகார்டு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி பாட்டு பண்ண முடியுமா? அனிரு தூடா
அதான் இது அப்ப அந்த இத பாருங்கண்ணே, அந்த ஆணை படத்துல வந்து ஒரு ரேப் எல்லாம் பண்ணிருப்பா அப்படி ஆணைங்கிற அந்த பேரை வச்சே ரேப் பண்ணிருப்பா அப்படி. எங்க பாடுங்க எங்க பாடுங்க ஆனா ஆனா ஆனான்னு வர நான் சீரியஸா கேக்குறேங்க, எனக்கு தெரியாது. அதான் ப்ரோ, ஏ ஃபார் அப்படி ஒரு லைன் வரும், அதுக்கடுத்து இன்னொரு ஏ ஃபார் ஒரு லைன் வரும், என் ஃபார் ஒரு லைன் வரும். தம்பி இதெல்லாம் வந்து பாபாலே பண்ணிட்டாங்க. பீட் தி ஹிட் தி பீட் ஏய் பாபா அதெல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி தான் ஆணையிலே வரும். எல்லாருக்கும் பயணியரா இதுதான் இமான்னா வந்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா பயணியரா. ஆமா 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 படத்தோட பேரை வச்சே ஒரு இது போட்டுறது, ஆல்பத்துல வந்து ஒரு சாங் வச்சிடுறது. அதே மாதிரி இதுல வந்து சின்னஞ்சிறு கிளியே அப்படின்லாம் ஒரு பாட்டு உண்டு. அந்த பாரதி பாட்டெல்லாம் இழுக்கிறது. ஆமா. அதுக்கடுத்து சாரு ஜஹான் சே அச்சா, இது வந்து நம்ம அர்ஜுன் வந்து எழுத சொல்லி இருக்கிறாரு, எழுத சொல்லி இத பண்ணிருக்காங்க, கம்போஸ் பண்ணிருக்காங்க. சந்தோஷம். நம்ம இனிமே என்ன பண்ணலாம், நம்ம வந்து we have already proved our point. சரியா, அண்டர்டேக்கருமே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? வழி இல்ல, எங்க விடுறீங்க? நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் வந்து மெயின் மூவிஸ் மட்டும் டக்கு டக்குன்னு டச் பண்ணிட்டு போவோம். அடுத்து வந்து தலை வந்து மாசிலாமணி. இப்ப வாங்க மாசிலாமணி, நீங்க எல்லாம் வந்து இவர் என்ன விஜய் ஆண்டனி நினைப்பீங்க, பட் நோ 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 நோ. சரியா, மாசிலாமணி வந்து எங்க தலைவன் படம். சரியா, சந்தோஷம். அதுல வந்து ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட அதெல்லாம் இருக்கு. அப்புறம் அதுல மெலடி கிட் நிறைய இருக்கு. டோரா டோரா, அதுக்கடுத்து ஓ திவ்யா நீ நடமாடும் நைலதியா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெலடி செமையா இருக்கும். எல்லாரும் பிளேலிஸ்ட்லயும் இருந்துகிட்டு இருக்க சாங் இன்னும் அந்த ஒரு அந்த கிட்ஸுக்கெல்லாம். ஆமா சரியா, கேளுங்கடா, கேட்டு வைப் பண்ணுங்கடா, அந்த லிரிக்ஸ் வச்சு நீங்க எல்லாம் வைப் பண்ணலாம்டா. என்னடா வைப் பண்ணுடா பேர பசங்களா. சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம மூவி ஒன்னு இருக்கு. என்னது என்ன ஐந்தாம் படை? சரி சரி, உனக்கு தெரியும்டா பேசுறா நீ, எனக்கு தெரியல நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்ல இந்த படத்தையும் நம்ம வந்து கடந்து போயிட்டோம், யாருக்குமே வந்து இந்த படம் அந்த அளவுக்கு தெரியாது. என்னன்னா சுந்தர்சி, சிம்ரனு, விவேக் அவங்க எல்லாம் நடிச்சுப்பாங்க. அது ஒரு காமெடி சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நெஞ்சு அப்படின்னு பாரு தெரியுமா, இது விவேக். ஆமா ஆமா ஆமா, அந்த ஐந்தாம் படை ஹிட் பாட்டு ஒன்று இருக்குடா, என்னமோ ரீமிக்ஸ் ஒன்னு பண்ணிருப்பாரு. ரீமிக்ஸ் பண்ணாரா என்னன்னு தெரியல. அதுல வந்து இந்த ஒரு லஸ்ட் ஒரு அது கலந்த ஒரு பாட்டு வரும். சிம்ரன் வந்து ஒரு டபு தான், ஒரு டபு ரிலேஷன்ஷிப் ஒரு பாட்டு உண்டு. சிம்ரனை வந்து சுந்தர்சியோட அண்ணனுக்கு வந்து மேரேஜ் பண்ணதுக்கு இது பண்ணிருப்பாங்க. ஓகேயா, சரி. சிம்ரன் வந்து சுந்தர்சியை லவ் பண்ணுவாங்க. ஆமா, அதுக்கு ஒரு பாட்டு உண்டு, சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சுந்தர சுந்தர சுந்தரனு டிம்கு 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 டிம் அப்படின்னு. அது இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு உங்களுக்கு, அந்த வைப் பண்றதுக்காக ஒரு பாட்டு போட்டிருக்காரு அண்ணன். அடி வாடி என் வாசப்படி வலது கால் கேக்கும் அடி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. கேளுங்கடா கேளுங்கடா, அண்ணன் வைப்புக்கெல்லாம் நிறைய வச்சிருக்காருடா பாட்டு. ஆமா சரியா, இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், இப்ப எங்க போறோம்னா கச்சேரி ஆரம்பம் போறோம். ஆமா, அதுவும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கம்பேக் தான். 2009ல இன்னும் 2 பாட்டு வந்திருக்கு. நானவனே என்னது அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த பாக உண்ணாரா அதெல்லாம் விட்டு ஓடி போலாமான்னு ஒரு படம் இருக்கு, அதுல என்னமோ எனக்கு லைட்டா பாட்டு என்னமோ ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, அந்த ஓடி போலாமான்னு அந்த டைட்டில் ட்ராக் தான். ஓடி போலாமா பெண்ணே ஓடி போலாமா அப்படின்னு. அந்த பாட்டோட அடுத்த வரி பாடுறேன் பாருங்க, பூச்சாண்டு பூச்சாண்டு வேட்டையாட வருவாண்டு விரும்மாண்டின்னு ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பீட்ஸை வந்து அந்த இடத்துல போட்டிருக்காரு அண்ணன். நீங்க இத போய் யூடியூப்ல தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமிதாவோட பி கிரேட் மூவி. நான் கட் பண்ணிட்டு போறேங்க, நான் ப்ளீஸ் என்னால முடியல. சீப்ஸ் இல்ல கச்சேரி ஆரம்பம் வந்துருவோம். கச்சேரிக்கு வந்துரும் நம்ம கச்சேரி. அதுல வந்து இந்த கடவுளேன்னு ஒரு பாட்டு இருக்கும். கடவுளே நல்லா இருக்கும், அதுவும் இதுவும் சூப்பரா இருக்கு. இந்த டிக்டாக் போட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கானுங்களே, வாடா மச்சான் டோன்றானுங்களே, வாடா வாடா பையா என் வாசல் வந்து. அப்புறம் வந்து கச்சேரி கட்டு பாருங்க பேரு படத்தோட பேரு பாத்தியா எப்படி
ஆதி தி து ஆதி ஹூடா ரைமிங் இல்ல. ஆதி து ஆதி போடா. கு 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 கு. சரி கொஞ்சம் கீழே வேணாம் வேணாம் அடுத்த பாட்டு வேணாம் அடுத்த வேணாம் பாட்டு. வேணாம். அதான் அடுத்து கொஞ்சம் வந்து கீழே அடுத்த இலை, பாட்டு. வந்தே மாதரம், வாடான்னு ஒரு படம் இருக்கு. அது என்னடா வாடா, அதுவும் வந்து சுந்தர் சி அதுவும் படம். சுந்தர் சி படம் தான். ஆமா ஆமா அதுவும் அது ஏ படம் தான். வெங்கடேஷ் படம். அது ஏ ஒரு வெங்கடேஷ் remix. படம் அதுவும். அடி என்னடி ராக்கம்மா போடு. பல்லாக்கு என் நெஞ்சில் குலுக்கு தட்டி அடி கண்ணாடி மூக்குத்தி நீங்க பீட் பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாடிட்டு இருக்காரு அவரு. எங்க பீட் பாக்ஸ் எல்லாம் இல்லைங்க. பாட்டெல்லாம் ப்ராடக்ட் உள்ள வருது. அண்டர்டேக்கர் அண்டர்டேக்கர் பாட்டெல்லாம் அதுல ப்ராடக்ட் heroine எப்படி பாத்தீங்கன்னா- கூட்டு வந்து கொலாபுக்கு. அதுல ஹீரோயினை பாருங்க, ஷெரில் பிரிண்டோன்னு ஒரு ஹீரோயின். நீங்க பாருங்கடா டேய், அந்த படத்தை நீங்க வாடாடு அடிச்சு பாருங்க, வாடா சுந்தர் சீட் அடிச்சு பாருங்க கொய்யால. அதுக்கடுத்து அந்த ஷெரில் பிரிண்டோக்கு நீங்க சிம் பண்ணிட்டு திருவீங்களா பேர பசங்களா? ஆமா சரி. ம். அடுத்து அடுத்து வருது மெயின் படம் மைனா. மைனா நல்லா இருக்கு, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. ஆல்பம் மைனால ஹிட், ஆல்பம் ஹிட், தீபாவளி ஹிட்னு. ஃபுல் ஆல்பம் ஹிட். ஆமா தீபாவளி டேத்துல வந்துச்சு படமே. தீபாவளி அந்த ஆமா, இதை ஆமா. வச்சுதானே வரும். சரியான ஹிட். ஆமா ஃபுல் பாட்டே ஹிட். சோ நம்ம அதை டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மைனாவெல்லாம் நாங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. அடுத்து வந்து முக்கியமா அந்த தம்பி ஜிம் கோட்டைன்னு சிக்கா நம்ம போட்டுருக்கோம். அந்த பாட்டு இருக்கு தெரியுமா? ஆமா. மிக்கி போட்டு அதெல்லாம் சி சென்டர்ல செம்ம ஹிட். நீங்க வந்து ஏ வந்து நீங்க வந்து எப்படின்னா நீங்க ஏய் வாட் யூ போ அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சீல வந்து இந்த பாட்டு தான் கேட்பாங்க. இதெல்லாம் ஆனா பிரிச்சு வச்சது வந்து அது ஒரு அரசியல். அதை வந்து நம்ம இன்னொரு பாட்காஸ்ட்ல தனியா பேசுவோம். ஏ சென்டர் பிரிச்சு வச்சதே வந்து ஒரு பெரிய அரசியல். சாதி பார்க்க கூடாது, ஸ்டேட்டஸ் பார்க்க கூடாது, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பார்க்க கூடாதுன்னு நம்ம எவ்வளவுக்கு முற்போக்கா இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் படத்துல வந்து ஏ சென்டர் ஆடியன்ஸுக்குன்னா இது பிடிக்கும், பி சென்டர் ஆடியன்ஸ்க்கு எல்லாம் இது பிடிக்கும், சி சென்டர் ஆடியன்ஸ்க்குனா இது பிடிக்கும்னு டைரக்டர்ஸ் இந்த கம்போசர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க மைண்டுக்குள்ள ஒரு இதை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பி சென்டர் சி சென்டர் மட்டும் ஹிட் கொடுத்தா போதும், இது ஏ சென்டர் மட்டும் ஹிட் ஆயிரும். எப்படின்னா நம்ம இந்த படம் இருக்கு பாருங்க, நம்ம சிம்பு என்ன நடிச்சாரு? ஈஸ்வரனா? சிம்பு சிம்பு தாங்க ஈஸ்வரனு. அது வந்து நடிச்சாரு ஈஸ்வரனு. ஆமா ஆமா அது வந்து சி சென்டர் ஹிட். ஏ சென்டர் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு படம் நடிச்சாரு 3 பேரு, இந்த அரவிந்த் சாமி எல்லாரும் சேர்ந்து நடிச்சாங்களே. செக்கச்சிந்தவானம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. மாமா செக்கச்சந்தவானம் சூப்பர் அப்படிம்பாங்கல்ல நம்ம டெம்பிள் மங்கி சண்டை. என்னன்னு அது காற்று விளையாடிக்கு மட்டும் கொடுங்க ரைட்டு. செக்கச்சிவந்தனமா நல்லாதான் இருக்கும், நல்லாதான் இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாதான் இருக்கும். சொல்றேன் இல்லைங்க, அதத்தான் சொல்றேன். ஒரே நடிகர் தான் நடிக்கிறாரு சரியா? சிம்பு தான் வந்து அதுலயும் நடிக்கிறாரு இதுலயும் நடிக்கிறாரு. அது வந்து நம்ம சி சென்டர்ல ஹிட் ஆகாது, இது வந்து ஏ சென்டர்ல ஹிட் ஆகாது. எது ஈஸ்வரன் தான் அதுவா? அதான் சொல்றேன், அது வந்து இங்க சி சென்டர்ல ஓரளவு ஓடி இருக்கு. எங்கடா ஓடிச்சு? ஏன்டா இப்படி கதை பேசுறேன்டா? எஸ்ஆர் கன்னியா இருக்கலாம். என்னெல்லாம் பேசுறாரு பாருங்க. ஈஸ்வரன் எல்லாம் நல்லா இருக்குன்னு பேசுறாரு. இல்ல நாங்க வந்து தனியா வந்து அவரு பேர் என்ன தமன் ஆடியோகிராபின்னு சொல்லிட்டு வேணா டிஸ்கோகிராபின்னு சொல்லிட்டு வேணா இது பண்ணுவோம். அதுல வந்து மாங்கல்யம் தந்து நானே மமச்சு. ஆனா தமன்ட்ட என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அவர் பெரும்பாலும் போட்டது வந்து தெலுங்கு பாடல்கள். ஆமா ஆமா சூப்பரா தமிழ்ல 2-3 பாடல் தெலுங்கு நல்லா போடுறாரு மனுஷன். இங்கதான் அதே மாதிரிதாங்க டிஎஸ்பியுமே தெலுங்குல ரங்கஸ்தலாம் நல்லா போடுறாரு. சூப்பரா இருக்கும். ஆமா சிக்கத்தை தவிர வேற எதுவுமே பண்ணிருக்கலன்னு நினைக்கிறேன். சச்சின் பண்ணிருக்காரு டிஎஸ்பி, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆமா ரேஜ் ஆகுறாரு, தமிழ்னா மட்டும் ரேஜ் ஆகுறாரு, ஏன்னு தெரியல. மதர் டங்னா மட்டும் அப்படி ஆயிடுறாரு போல. நம்ம இமான் அண்ணன்கிட்ட வருவோம். இமான் நம்ம தமிழருக்காகவே வந்து பிறந்து ஃபர்ஸ்ட் தமிழன்னு ஒரு படத்திலே பண்ணிருக்காரு. அந்த மாதிரி தமிழ் குடி அவர், தமிழ் மரபு. எங்க அண்ணன் வந்து உச்சிதனை அப்படிங்கிற மாதிரி. டேய் எப்ப அமைதியா இருடா ஒரு நிமிஷம், தெரியாம கூட்டு வந்துட்டேன் நான் உன்னைய. கண்டாரோலி. ஆமா உச்சிதனை முகர்ந்தால்னு ஒரு படம் எடுத்தாங்க சரியா? இது வந்து ஒரு மாதிரி ஆர்ட் பிலிம் இது சரியா? நான் ஏன் இந்த படத்துக்கு முட்டு கொடுக்குறேன்னா, இந்த படத்துல வந்து எங்க அம்மா ஒர்க் பண்ணிருக்காங்க.
ம்ஹ்ம். சரியா? ஓஹோ! இந்த படத்துல ஓகே, வந்து ஒரு ஓகே. ஸ்ரீலங்கன் கேரக்டர் ஒண்ணு வரும். ஓகே, ஓகே. சரியா? அந்த கேரக்டருக்கு வந்து எங்க அம்மா டப்பிங் ஆர்டிஸ்டா வேலை பண்ணிருக்காங்க. இந்த ஓ! படத்துல வந்து ஹிட்லாம் ஆகலடா. இந்த படமும் ஹிட் ஆகல, பாட்டுகளும் ஹிட் ஆகல. ஆனா இருப்பாய் தமிழா நெருப்பாய்ன்னு ஒரு பாட்டு இருக்கும். அ, அது அ, வந்து அ, ஒரு மாதிரி அ. எழுச்சியா இருக்கும். அதுக்கு வந்து லிரிசிஸ்ட் வந்து எங்க தாத்தா. அப்படியா? ஓகே ஓகே சூப்பர். ஆமா. காசி ஓஹோ! ஆனந்தன் சொல்லிட்டு அ, ஈழ அ, அ. போராட்டத்துல எழுத்து இல்ல இல்ல மூலமாவே வந்து இதுலயும் ஒரு போராடின அரசியல் ஒருத்தர். இருக்குண்ணே. அஹ், அண்ணே இதுல ஒரு அரசியல் இருக்கு சொல்லட்டுமா? ம், அஹ், நம்ம சீமான் அண்ணன் எப்ப இதுக்கு வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு? ஆமா. இந்த படத்துக்கு அப்புறம் தான். அப்படியா? ஆமா, அது தெரியல, இந்த அது படத்துல தெரியல. சீமான் அண்ணன் நடிச்சிருக்காங்கண்ணே. சீமானு, சத்யராஜ், அப்படியா? சங்கீதா. ஆமா, ஆமாமா. எல்லாம் எஸ்ல சத்யராஜ் ஆரம்பிக்கு பாருங்க. எனக்கு நான் அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸுக்குலாம் போனேன். காசி ஆனந்தன் சொல்லிட்டு ஈழ ரைட்டர் அவரு. அவர் வந்து எங்க தாத்தா. அவரு தாத்தானா ஓ! எங்க தாத்தாவோட சொந்த மச்சான் அவரு. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. மச்சான் தாத்தா. So பாத்தீங்களா வந்து குடும்ப அரசியல் பண்றீங்க நீங்க. ஆமா, தாத்தா என்ன? மச்சான் அவரு. நம்ம குடும்ப அரசியல் பண்றோம் நாங்க. ம்ஹ்ம். சோ அதான் பாத்தீங்களா தெரியாதவங்க, காசி ஃபிரெண்ட்ஸ்? ஆனந்தன் தெரியாதவங்க, காசி ஆனந்தன் தெரியாதவங்க கட்டாயம் காசி ஆனந்தன் கூகுள் பண்ணி பாருங்க. அவரோட ரைட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். ம்ஹ்ம். சோ இந்த படத்துல பெருசா ஹிட்லாம் இல்லடா. ஐ டேக் மை இதுரா. பாட்டு நல்லா இருக்கும், ஆனா இந்த படமும் ஹிட் ஆகல, பாட்டும் ஹிட் ஆகல. இப்ப ஏஆர் ரகுமான் எப்படி ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும் ஒழுங்கா பாட்டு போட்டு தராரோ, அதே மாதிரி இமான் இமான் அண்ணா வந்து எஸ்கே அண்ணாக்கு எஸ்கே டாக் போட்டு. ஆமா தம்பி, நாங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணதே வந்து இமான்னா எல்லாருக்கும் நல்ல மியூசிக் போடுறாருன்ட்டு தான். நீங்க என்ன நீங்க அதெல்லாம் ஏஆர் ரஹ்மானோட எல்லாம் கம்பேர் பண்றீங்க? அவ்வளவு தரந்தாழ்ந்து நாங்க போயிட்டாரு வந்து இமான்னா. ஏங்க இப்போ வேற லெவல் சகோன்னு ஒரு போட்டிருக்காருங்க இந்த படத்துக்கு, எஸ்கே அண்ணா படத்துக்கு. மட்டப்பினா மட்டப்பி மட்டப்பி நல்லா இருக்கும். அழகா அது அழகு அமீன் இந்த ஆண்டனி போட்டுட்டாங்க. எவனோ அதான் இவர் என்ன பண்ணிடுறாரு, என்னது புது ஆளுங்கன்னா ரெகுலர் தம்பி கஸ்டமர் அமீன், அவர் போட்டுறாரு. ரெகுலர் ஆமா, கஸ்டமர்னா இப்போ இந்த அப்பா இப்ப சில கடைக்கெல்லாம் போனீங்கன்னா சில பேர் அப்பா எங்கப்பான்னு கேட்டு வாங்குவாங்க. ஏன்னா ஆமா, அவங்க ஆமா. அப்பாவுக்கு நல்லா தெரியும், டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு தருவாரு, அந்த மாதிரி ஒண்ணும் வாங்குவாங்க. இல்ல, எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா லஞ்ச் பிரேக் எல்லாம் போனாருன்னா நான் உட்கார்ந்து இருப்பேன் கடையில முடி வெட்டுறதுக்கு. ஆமா ஆமா சரியா? வந்தாங்க, அப்பா இல்லையா அப்பான்னு. இல்ல uncle, ஆமா நான் வெட்டி விடுறேன் வாங்க. என்ன இல்ல, நான் அப்புறம் வரேன். அது நானே பண்ணிருக்கேன். இல்ல ஒரு அந்த டயத்துல டிக்டாக் இருந்தா இப்ப டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? ஒரு அண்ணன் பண்ணுவாரு கடையில இருக்கிற அந்த இதெல்லாம் மூஞ்சில பூசிக்கிட்டு இல்ல இல்ல, அந்த அந்த அளவுக்கு இல்ல. பஜப்படியா. எந்த காலத்துலயுமே அந்த அளவுக்கு கிரிஞ்சா இருந்தது கிடையாது. நானு சந்தோஷம். கிரிஞ்சா அவ்வளவு இருந்திருக்கேன், இல்லப்பா, கொஞ்சம் கம்மியா. அவ்வளவு மேல இல்லப்பா. ஆமா, கும்கி கும்கி ரெஃபரன்ஸ்டா. கும்கி இல்ல கும்கி ரெஃபரன்ஸ் தான். ரெஃபரன்ஸ். ஓகே, அது சந்தோஷம். கும்கி இல்லடா. அது கும்கி இல்லடா. அது வந்து இதுடா, பேர்ல எது? தனுஷ் படம்டா அது. அவ்வளவு மேல இல்லப்பா. ஆமா ஆமா, உத்தமபுத்திரன் ரெஃபரன்ஸ். இந்த டேபிள் நீ உட்கார சொல்றது டேபிள்ல இருங்க நான் நீ சொல்றேன். சொல்றது வந்து Right, right, நீ right. சொல்றது ஆமா, வந்து ஆமா. தம்பி தம்பி. நீ சொல்றது வந்து தம்பி தம்பி. தம்பி. அதான் அதான். தம்பி தம்பி அதுதான் அப்படிங்கிறது. ஆமா, ரைட் ஆமா. ரைட். கும்கி ரெஃபரன்ஸ். சரி, நம்ம வந்து மனங்கொத்தி பறவை பத்தி எல்லாம் பேச தேவையில்ல. மனங்கொத்தி பறவை எல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். சும்மா ஃபுல் வைப் மோட் ஆமா. பாட்டு. அதெல்லாம் ஜல் 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 ஓஸ், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அப்புறம் அந்த சூப் பாய் சாங் விட்டீங்க. போ போ என்னது? போ நீ எங்க வேணா போ அப்படிங்கிற மாதிரி. இல்ல இல்ல, இந்த ஆல்ரெடி இந்த இந்த இதுவே ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்கு. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், இந்த பாட்காஸ்டே ரொம்ப லென்த்தா போய்கிட்டு இருக்கு. போலாம் வேணாம், அடுத்த படத்துக்கு போயிருவோம் நம்ம. அடுத்த சரியா? படம் இவ்வளவு நேரம் கேட்டிருப்பாங்க சமுத்திரக்கனி தெரியல. உள்ள சாமுத்திரகனி என்ன ரெஃபரன்ஸ் முடிஞ்சு போச்சு. ஜட 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 ஜா அதெல்லாம் அதுலதான் வரும். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இந்த ஸ்கூல் இதுல ஒண்ணு வருமேடா, ரக்கர ரக்கர ரக்கர, அதுவும் இந்த படத்துலன்னு வரும். ஆமா ஆமா, அதுவும் இந்த படத்துலதான். அது இந்த இதுல ஒரு இந்த பாட்டு ஒண்ணு வரும், அது நல்லா இருக்கும். லவ் பாட்டு நல்லா இருக்கும். அந்த பாட்டு நல்லா இருக்கும். அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். சரி, அடுத்து வந்து எங்கள் அண்ணனின் குலவிளக்கு கும்கி. அதேதான். மைனாக்கு அப்புறம் விளக்கேற்றி வைத்த கும்கி. ஆமா, பல அவார்டுகளை தட்டிய கும்கி. ஆமா, அப்படி ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன்டா டே. பிரபு சாலமன், ப்ளீஸ் கம் பேக் லைக் திஸ் ரா. கும்கி மாதிரி வாடா டே.
அந்த கொடரி மாதிரி வந்து தொலையாதுடா சனிய. அதுக்கப்புறம் இப்போ ஒண்ணு விட்டாருங்க, காடான்னு ஒரு படம் விட்டாரு, ஊத்தி முடிச்சு. அது அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா ஆமா. விஷ்ணு விஷாலும் ராணாவும். மியூசிக் யாருன்னு கேக்குறாரு, மியூசிக் யாருன்னு தெரியலையே. தெரியலையே, எப்படி இவராதான் இருப்பாரு. இல்ல அது வேற யாரும் மியூசிக்னு நினைக்கிறேன். இல்லையா, எல்லாத்துலயும் அவரு தானே மியூசிக். ஆமா, பிரபு சலமனோட இந்த லிஸ்ட்ல கார்டன் இல்லடா. வேற யாரு மியூசிக்? 2 பேருக்கும் சண்டை போல இருக்கு. கடைசியா டெடி தான் இருக்கு, பூமி டெடி. ஆமா சரி வாங்க, டெடி கூட சூப்பரா இருக்கும். நம்ம திரும்ப மேல வந்துருவோம். எங்க கும்கி எல்லாம் சொல்ல வேணாம்டா, யூனோ கும்கி. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் யூனோ. சரியா? ஆமா. பாண்டிய நாடு தேசிங்கராஜா. ஆமா ஆமா ஆமா, தேசிங்கராஜா. அதுல என்ன பாட்டு? தேசிங்கராஜால தான் இந்த ஃப்ரூட்ஸோட செய்வாரே, பஞ்சாமிர்தம் ஆக்குவாரே. அதெல்லாம் விமலா வாட் ஏ வியர்ட் கைண்ட் ஆஃப் ஃபெட்டிஷ் இல்ல? டேய் விமலா விடுறா டேய், பிந்து மாதவிடா பிந்து மாதவிடா. டேய் who like பிந்து மாதவி ஏறா? மீ அது சொல்ல வேணாமேன்னு பார்த்தேன். பெரியவராச்சே. என்னது என்னது சந்தோஷம். பிந்து மாதவி வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துலதான் கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாங்க. எங்க விமல்னா படத்துல வந்து ஹீரோயின் ரோலே பண்ணிருக்காங்க. விமல்னா இஸ் கிரேட். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், பாண்டிய நாடு, தம்பி ஜில்லா, அத்தனை பாட்டு இட்டு. ஆமா, ஜில்லா 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 அது எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த ஜிங்கமணி எல்லாம் வெயிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த லோக்கல் சேனலுக்கு எல்லாம் போன் பண்ணி அந்த பாட்டை போட சொன்னேன். என்னோட ஃபேவரட் வந்து கண்டாங்கி கூட கிடையாது, வெரசா போகையில தான் என்னோட ஃபேவரட். ஆமா ஆமா, வித்தியாசமா தெரியுது. எப்ப மாமா ட்ரீட் எங்கடா ஓடு தெரியுது, வெரசா போகையிலே நல்லாதான்டா இருக்கும். விஜய் பாட்டு தானடா அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் ப்ரமோஷன் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட அதிகமா காசு சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரேண்டம் டாக்ஸ்ல டிடிகேல வேற பாட்காஸ்ட்ல ப்ரொமோஷன் ஏதாவது தேவைப்படுதுன்னா ரேண்டம் டாக்ஸோ இல்ல டிடிகேயோ டிஎம் பண்ணீங்கன்னா நாங்க உங்க ப்ராடக்ட்கோ எதுக்கோ ப்ரொமோஷன் பண்ணி தருவோம். சீப்பா பண்ணி தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கண்டாங்கி தான் வந்து விஜய் பாடினது. ஓ அப்படி இல்லடா, எனக்கு கண்டாங்கியும் பிடிக்கும்டா. ஆனா எனக்கு என்னமோ ஐ லைக் வெரசா போகையிலே மோர்றா. அதே மாதிரி விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெலடி லைன் கொண்டு வந்தது வந்து எங்க அண்ணன் இமான் தான். அந்த கார் டெம்ப்ளேட் மாதிரி ஐ லைக் திஸ் பட் ஐ லைக் திஸ் மோர். அதே மாதிரி ஆனா அதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெலடின்னு ஒரு இதுக்கு வந்து விஜய் வந்து கொண்டு வந்தது வந்து இந்த பாட்டு தான், இமான் அண்ணன் போட்ட இந்த பாட்டு. இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் எப்படி பாடிருப்பாருன்னா, நான் தம் அடிக்கிற ஸ்டைல்ல கேட்டு அந்த மாதிரி, அப்பலன்னா நம்ம துப்பாக்கில பாடிருப்பாருல அந்த பெப்பியா ஒரு குத்து பாட்டாதான் பாடிருப்பாரு. கூகுள் அந்த மாதிரி ஒரு பார்ட்டி சாங்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு மெலடி பாட வச்சது வந்து நம்ம இமான் தான். பாருங்க முட்டை பாருங்க, உரியிற அடுத்து என்னமோ நினைவில் நின்றவள் என்னமோ பண்ணிருக்காரு, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, இவன்டா எஸ் வி சேகர் புள்ளடா. அப்படியா? ஆமாடா சொல்றீங்க. ஆமா, சின்ன பூவே கல்வனே என் கல்வனே நிலா அது செந்தமிழே சொல்லிட்டாரு தலைவர் என்னவளே, இதெல்லாம் பாட்டு பேரு. ஒண்ணு கூட மைண்டுக்கு வர மாட்டேங்குது. இப்படி ஒரு படம் வந்ததே நமக்கு தெரியல. கீர்த்தி சாவ்லாடா, இதுலயும் கீர்த்தி சாவ்லாடா. டே பாய்ஸ், சரியா? இது வந்து நம்ம இது film which began in 2008 ஆண்டா. அது இருடா give it. The film which began in 2008 went through significant production delays before releasing on 31st January 2014. வாளுக்கே சவால் விடுதேடா இந்த படம். 6 வருஷம் லேட் இந்த படம். வாழெல்லாம் உச்சகட்ட லேட்டு, என்னதான் சொல்லுங்க. வாழெல்லாம் உச்சகட்ட லீவு.
ஆமா அதுவும் 6 வருஷம் நினைக்கிறேன். 2017ல வந்துருச்சு இல்ல அந்த படம். எங்க அம்மா போன்ல அது ட்ரெய்லர் பார்த்தது. நான் 2 போன் மாத்தி தான் படமே வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் ரம்மி. யூ கைஸ் நோ ரம்மி. ஆமா சரி, அதுலதான் வந்து இந்த இது கூட மேல கூட வச்சு அதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். சரியான ஒரு சீசன் டீசென்ட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் அமரா, தெனாலிராமன், என்னமோ ஏதோ என்ன படம் என்னமோ பண்ணிருக்காரு. சிகரம் தொடு பண்ணிருக்காரு. ஜீவா பண்ணிருக்காரு. ஜீவால எல்லாம் பாட்டு எல்லாம் தெரியும் உங்களுக்கு? ஆமா ஆமா, இந்த ரொமான்டிக் பாட்டு கூட வரும். கடந்து போயிட்டீங்க. என்னது என்ன ராஜா? எது என்னமோ ஏதோ நீங்க வாட்டுக்கு அசால்ட்டா கடந்து போறீங்க. டாபர் கேஸ் எல்லாம் கோச்சுக்குவாங்க. தேவையில்ல போறோம். கௌதம் கார்த்திக் படம் தெரியுமா இல்லையா? இல்ல வந்து ஒரு நல்ல பாட்டு உண்டு. இந்த முட்டாளாய் முட்டாளாய் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அந்த இது ஸ்பாய்லர் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த படத்துல அவங்க அம்மா செத்து போகும்போது ஒரு பாட்டு வரும். அதுவும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, அந்த வைக்கம் விஜயலட்சுமி பாடி இருப்பாங்க. அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஏன்னா ரகுல் பிரீத் சிங் எல்லாம் நடிச்சிருக்கா? ஆமா ஆமா ஆமா, நீங்க கடந்து போயிடுறீங்க. அப்படிதான் போக கூடாது. ரகுல் பிரீத் சிங் அது ஃபர்ஸ்ட் படமா என்ன அது? ஆமா ஆமா, தமிழ்ல இதுக்கு வந்து அது புதிய உலகை படைக்கவே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அது வேற. அது வந்து வேற. அது வந்து அது வேற. இது வந்து என்ன தெரியுமா வரும்? இந்த பாட்டு வந்து சிறகை விரித்து தேடி போகிறேன். இல்லீங்க, நீங்க வந்து நீங்க என்ன சொன்னீங்க பாடுங்க. அது ஸ்டார்டிங் வரி புதிய உலகை நினைத்து படைக்கவே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்டிங். அது சிறிய இதயம் இருப்புதே. அது வந்து இது அதுவும் இமான் தான். அது வந்து ரோமியோ ஜூலியட் இல்லையே? ஆமா, அதுலதானே அந்த அன்சிகா மோத்வானி பாட்டு. அது இல்லையா? இல்லையே, இந்த இதுல போட்டிருக்கேன் புதிய உலகை வைக்கம். அப்படியா? சரி, ஓகே. அதான் ரெண்டு ஒரே. சரி, என்னமோடா டேய் ஆல்பம்க்கு ஒரு ஹிட்டுடா. முடிஞ்சிருச்சா? சரி, சந்தோஷம். ஜீவாக்கு வாங்கடா. சிகரம் தோடுலாம் பேச வேணாம்டா. ஜீவால இவனோ. ஆமா. ஒவ்வொன்றாய் திருடுகிறாய். நல்லா இருக்கும். சந்தோஷம். பொருத்தி மேலேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது சூப்பரா இருக்கும். அது வந்து ஃபுல்லாவே இந்த ஆக்கப்பெலா வச்சு பண்ணிருப்பாங்க. அதுக்கு வந்து பெஸ்ட் இது வேற கிடைச்சது. பேர் என்ன? பெஸ்ட் கோரியோகிராஃபி அவார்டு வேற கிடைச்சது. ஓஹோ. அது எந்த பாட்டு தெரியுமா? அந்த தூது போடின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? இவ வேற வருவா, சுரபி வேற வருவா அந்த பாட்டுல நடுவுல. எனக்கு தூது வருமாதான் தெரியும். அது இல்லடா. இந்த பாட்டு வந்து எப்படி இருக்கும்னா வந்து ஃபுல்லா வந்து ஆக்கப்பெலாடா. சரியா? எப்படின்னா வந்து ஸ்ரீதிவ்யா வந்து என்னமோ கோச்சுக்கிட்டு போயிருவா. சுரபிய வச்சு வந்து தூது அனுப்புற மாதிரி இருக்கும் பாட்டு. ஃபுல்லா ஏஞ்சல்ஸ் எல்லாம் வருவாங்க பாட்டு ஃபுல்லாவே. ஆமா 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 ஆமா, தெரியுது. எனக்கு பாட்டு ஞாபகம் வரல. ஆமா ஆமா, இல்ல அது பாடுனா உங்களுக்கு ஞாபகம் வந்துரும் பாருங்க. இல்ல தோழியே நீ தூது போடி. அது வந்து ஃபர்ஸ்ட் சரணம். நான் வந்து கடைசி சரணத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா. சரி. ரொம்ப அவர் இத உரியிறோம். அவருக்கு டிக்கு வலிக்க போது பெஸ்ட் மட்டும் பேசிட்டு ஆடியன்ஸும் டயர்ட் ஆயிடுவாங்க. அதுதான் நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு போவோம். ஒரு ஊர்ல 2 ராஜா, கயல், வெள்ளக்காரர், கயல் ஹிட் எல்லாமே ஹிட் தான்டா. ஆமாடா. ஒரு ஊர்ல 2 ராஜா எல்லாம் ஹிட் கிடையாது, கயல் ஹிட். அவ்வளவுதான். பாட்டு பத்தி மட்டும் தான் பேசுறோம். சரியா? ஒரு ஊர்ல 2 ராஜா எல்லாம் என்ன பாட்டு இருக்குன்னு கூட ஞாபகம் இல்ல. அதுல ஒரு பாட்டு பேர் படத்தோட பேர்ல ஒண்ணு இருக்குன்னு, ஒரு ஊர்ல 2 ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. என்னங்க மனுஷனா இல்ல ஐப்பாடா? நீங்க எத்தனை பாட்டு ஞாபகம் வச்சிருக்கீங்க? எங்க காலையில சட் மியூசிக்க போட்டு படுத்துறதுங்க. இல்ல இந்த பாட்டுலாம் டீமானே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாரு. இப்படி எல்லாம் பாட்டு போட்டனா இவ்வளவு பேசுறத பார்த்தா அவன் ஏதோ பூமர் நடிச்சுக்கிடுவாங்க கேக்குறவெல்லாம். கால் நூற்றாண்டு வாழ்தான் பூமர் அண்ணே. ஆமா. சரி வாங்க அப்படியே போவோம். கமான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து அப்படியே படங்கள் வருது. ரோமியோ ஜூலியட்.
வெள்ளக்காரதோரெல்லாம் வேணாம்டா, என்னடா நீ அடம் பிடிக்கிறிய நீ. இல்ல ஸ்ரீதிவியாட சரி என்ன பாட்டுன்னு ஊத சொல்லு. காத்து ஊதையா, என்ன கொஞ்சம் காக்கா அப்படின்னு ஒரு பாட்டு. முட்டை, காக்கா முட்டை. கீ, கீ. ஆமா அந்த நேரம் பாட்டு. இதெல்லாம் அம்மாடி Chips. அழகு நனனன. அது இந்த படமா? சமதூளு. ஆமா ஆமா இந்த படம் தான். ஆனா வலியோன்ல ஒரு பாட்டு உண்டுண்ணே. டேய் வேணாம்டா. இல்ல அது வந்து ஏ சென்டர் ஆடியன்ஸுக்குண்ணே. ஹலோ என்னது? ஹலோ பேபி நீ பிறந்த நாளோடு கோடி கிலோ ஊத்து சேர நாயெல்லாம் அப்படின்னு ஒரு கிடைக்குது பாட்டு உண்டு. டென்ஷன் ஆகி. அதான் ஹாப்பி ஹாப்பி பர்த்டேன்னு ஆண்ட்ரியாவை பார்த்துட்டு இவர் பாடுவாரு. நம்ம ஜெய் நல்லா இருக்கும் படம். சரி சரி வேணாம் வேணாம். நாஸ்டாலஜிக்கா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி ரோமியோ ஜூலியட் சரியா, அதுலதான் வந்து இந்த பாட்டுலாம் வரும். எல்லாமே அதெல்லாம் வரும். அதெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாமே இருக்கும். அது தண்டனக்கா நக்கா நக்கா. அப்புறம் தூவானம்லாம் வேற லெவலா இருக்கும். ஆமா அதுவும் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த நெஞ்சில் இது இருக்கு பாத்தீங்களா, நம்ம இவங்க ரெண்டு ஒரு காம்போல இன்னொரு ஃபர்ஸ்ட் படம் ஒண்ணு வந்துச்சுண்ணே, ஜெயம் ரவியும் ஹன்சிகாவும் நடிச்சது. இது எங்கேயும் காதல். எங்கேயும் காதல். ஆமா எங்கேயும் தெரியும். இதுங்க ஒரு ஹாரிஸ் ஜெயராஜுங்க எங்கேயும் காதல். அதான் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கும், ஒரு வைப்ல தான் இருக்கும். ஆமா அந்த மெலடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. ஆமா அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆமா எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து விஎஸ்ஓபி அதான் ஆல்ரெடி சொல்லிட்டோம். சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள் அட் தி மொமெண்ட். அடுத்து நம்ம நடிகர் சங்க தலைவர் வர்றாருங்க பாயும்புலியில. பாயும்புலியில வந்து இந்த பாட்டுலாம் வரும். ஆமா ஆமா சிலுக்கு மரமே சிலுக்கு மரமே அதுவும் நல்லா இருக்கும். அந்த பிஜிஎம்லாம் கன்றாவே இருக்கும். அடே காஜல். நம்ம காதல் தான் டெஃபினெட்லி. நான் வந்து ரொம்ப வருஷமாவே சரியா, இது வந்து நான் சொல்றேன்னு தெரியல, நான் வந்து ஒரு 2008-9ல இருந்தே காஜல் ஃபர்ஸ்ட் வந்த டைம்ல இருந்தே இன்னைக்கு வரைக்குமே நான் வந்து காஜல் கம்மி. சரி எனக்கு காஜல் வேற எந்த ஒரு ஹீரோயின் சிம்பிள் பரவாயில்ல, எந்த ஒரு ஹீரோயினுமே வந்து காஜல் சிம்பு நானு. காஜல் சிம்பு நானு. எனக்கு இன்னைக்கு வரைக்குமே வேற எந்த ஒரு ஹீரோயினுமே காஜல் அளவுக்கு அழகா தெரிய மாட்டேங்கிறாங்களா. ஓஹோ சந்தோஷம். கல்யாணத்தப்ப மனம் முடிஞ்சு நான் பல நான்லாம் வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து நம்ம 2 நாளைக்கு தூங்காம எல்லாம் அழுதேன். அது வந்து வேற போஸ்டா தான் என்னோட இதுல இருக்கும் பாத்தீங்கன்னா. ஆமா சோ நம்ம அத அப்படியே கடந்து இன்னொரு பாட்டு யார் இந்த முசக்குட்டி. வேணாம் அடே காஜல் அப்படி கியூட்டா காமிச்சிருப்பாங்கடா அந்த பாட்டுல. ஐயோ எனக்கு வந்து டிப்ரெஷன் மோடுக்கு போயிருவேன் நானு. அமைதியா இரு. அடுத்து 10 அடுத்து வந்து 10 வ்ரும் வ்ரும். அதெல்லாம் பீங்க, அதெல்லாம் முட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வகுந்து விடுவேன். அதுல ஒரு மெலடி இருக்கியா, ஆனாலும் இந்த மயக்கம் ஆகாது நெஞ்சே உனக்கு. போற பக்கம் பார்த்தா நான் தான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் போல நீங்க பேசுறதுக்கு. இவன் வந்து பாட்டு கட்டியா பாடிடுவான். விக்ரம்லாம் வேற பாடி இருப்பாரு அதுல. ஆமா இல்ல அந்த படத்துல வந்து வ்ரூம் வ்ரூம் வந்து ஹிட்டுடா, அதுதான் நான் சொல்றேன் சரியா. நல்லா எல்லாம் இருக்காது ஆனா ஹிட்டு. என் பேரு அதெல்லாம் வரும். ஆமா அதுல வந்து கரண்ட் சினாரியோஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அந்த விராட் கோலி அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லாம் இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் வந்து ரஜினி முருகன், மிருதன், போக்கிரி ராஜா. மிருதன் நல்லா இருக்கும் பாட்டு. மிருதன்லாம் சூப்பரா தான் இருக்கும். மிருதன்ல தான் வந்து இந்த பாட்டுலாம் வரும். முன்னாள் காதலின்னு வரும். ஆமா மிருதன்ல தான் வரும். இதுதான் கண்ட்ராய் பண்ணி வச்சிருப்பானுங்க. அந்த கடைசி பாட்டு தான் நல்ல பாட்டு எடுத்து வச்சிருப்பானுங்க. ஆமா ஆமா சூப்பரா பாடி இருப்பாங்க ஸ்ரேயா கோஷல். ஆமா 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 சரி ஓகே. அடுத்து வெற்றிவேல் நம்ம சசிகுமார். என்ன படமே ஞாபகம் இல்லடா. சசிகுமார் யாரா இருந்துட்டு போட்டேன் ஞாபகம் இல்ல. அடுத்து போங்க. பார்த்ததே இல்லன்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா. எனக்கே டென்ஷன் ஆகுது.
இல்ல இல்ல நான் இல்ல, ஆனா குருவில நல்ல ஒளியில பாட்டு. இமான் என்ன இழைச்சிடணும், இன்னும் இழைக்கணும், அந்த அளவுக்கு உரிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, ஆனா அந்த ஒன்ன போல ஒருத்தன் எல்லாம் ஹிட். சரியா, அடுத்து வந்து ஆமா ஆமா எங்க வரோம்னா மருது. மருது தீமுக்கே காசுரா அண்டர்டேக்கர். மருது மருது சரியா, அப்புறம் வந்து வாகான்னு ஒரு படம் பண்ணிருக்காரு, விக்ரம் பிரபு படம். சரியா, தொடரி. தொடரி வந்து பாட்டெல்லாம் நல்லா இருக்கும், படம் படுப்பியா இருக்கும். அப்புறம் வந்து ரெக்க. உசுறு எல்லாம் நல்லா இருக்கும்ல. என்னது? ஏன் போனா உசுறு அதெல்லாம் நல்லாதான் வந்துருச்சுன்னா இருக்கும், அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். என்ன இல்ல அம்பியா நீ? இது இது மட்டமா இருக்கும் வீடியோ தான் ஒரு மாதிரி சினிமாட்டோகிராஃபி. ஆமா ஆமா, வீடியோ தான் ஒரு மாதிரி அந்த படத்துல இருக்கும், மத்தபடி கிராபிக்ஸ்னு ஒண்ணு பண்ணிருப்பாங்க, ஆடியோ அதெல்லாம் மகாமட்டமா இருக்கும். ஆமா அப்புறம் வந்து ரெக்கையில வந்து கண்ணம்மா கண்ணம்மா அதெல்லாம் சூப்பரா அழகு இருக்கும். அலபாமியாவின் ஏய் என்ன இந்த படத்துலயே அந்த கிர்ரு 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 ஃபெட்டிஷ் வந்துருது. கிர்ரு 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 எல்லாம் வைப்ரேட்டருக்கு பிறந்தவரா இருப்பாரு நினைக்கிறேன். எல்லாத்துலயும் கிர்ரு கிர்ரு குர்ரு குர்ரு டர்ரு டர்ரு குசூடுவாரு போல இருக்கு நிறைய. அதெல்லாம் வந்து அட்ராக்டிங்டா. பாரு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல பாட்டு. அப்புறம் வந்து இந்த மீன் குழம்பு மண்பானையம்னு ஒரு படம் இருக்கு. எப்பா பேரை வச்சு ஒரு பாட்டு வரும், படம் எல்லாம் யாருமே பார்த்தது இல்ல, கமல் கேமியோ வேற இந்த படத்துல. ஆமா மாவீரன் கிட்டு, அதுலயும் பாட்டுலாம் நல்லா இருக்கும்டா. விஷ்ணு விஷால் படம் தான். அதுக்கடுத்து வீர சிவாஜி. இது படம் மோசமா தான் இருக்கும். வீர சிவாஜி எல்லாம் ஞாபகம் கூட இல்லடா, ஆனா பாத்துருக்கேன்டா அந்த படம். ஆமா, பாட்டும் அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போடுற மாதிரி தான் இருக்கும். ஆமா, அப்புறம் தலைவன் போகன், BOGAN, அதெல்லாம் இருக்கும். இல்ல, போகன்ல ஆக்சுவலி நல்ல பாட்டே நிறைய இருக்கும்டா. இந்த BOGAN தாண்டி இது 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 அதான் நினைக்கிறேன். செந்தூரா எல்லாம் சூப்பரா இருக்கும். செந்தூரா ஆமா, டமாலு 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 தர்மபுரி அதான் சொல்லு. சரியா, அப்புறம் வந்து அடுத்து எங்க சரவணன் இருக்க பயமேன். அதுலதான் வந்து இந்த எம்பட்டு இருக்குது நைட்டு 11:30 அதாகப்பட்டது மகா ஜனங்களேன்னு ஒரு படம் இருக்கு, அது என்னன்னு தெரியல. ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் பாட்டுலாம் சூப்பரா இருக்கும். அதுல சூப்பர் சாங் எல்லாம் நிறைய இருக்கு, மெலடிஸ். ஆமா ஆமா ஆமா, அதுலதான் வந்து இந்த பாட்டுலாம் வரும். பேர் என்ன, அழகான ஒரு மெலடி ஒண்ணு வரும்டா அந்த படத்துல. அம்முக்குட்டியே அடியே அப்படின்னு வரும், நல்லா இருக்கும். ஆமா, கேளுங்கடா பேர பசங்களா, கேட்டு கொஞ்சமாச்சு டெவலப் ஆகுங்கடா. அதுக்கப்புறம் வந்து ரூபாய் இங்க வரும். ரூபாய் என்ன படம்? நட்டிய படம் நினைக்கிறேன். ஆமா ஆமா, அதுல பாட்டு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹிட் இல்லைனாலும் பேக்ரவுண்ட் அந்த தீம் அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். சரி, பொதுவாக எம் மனசு தங்கம், அது யாரு? உண்மையை சொல்ல போனா நீங்க மனுஷனே இல்ல தெரியுமா வேடர்? சத்தியமா சொல்றேன், நீங்களும் மனுஷனே இல்ல. டெத் ஸ்டார்ல போர் அடிக்கும், அந்த மாதிரி படத்தை பார்த்துதான் போரெல்லாம் தாட இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெத் ஸ்டார்னு சொல்றது வந்து நம்ம சதர்ன் புளோரிடா மக்களே. ஆமாண்ணே தம்பி, இல்ல சதர்ன் புளோரிடாடா, இது தென்காசி, அதான் இப்ப புதுசா பிரிச்சிருக்காங்க. ஓஹோ, சரி. பொதுவாக எம் மனசு தங்கம் யாரு படம்டா இது? என்னன்னு நீங்க உதயனா படத்தெல்லாம் மிஸ் பண்றீங்க போங்கண்ணே. ஒன்றினை ஓம்பா ரைட்டு, சந்தோஷம். ஏதோ பண்ண வேணாம்னு சொன்னா அதான் கரெக்டா பண்ணுவீங்க. இல்ல இதுல மெலடி கிராமத்து மெலடியா இருக்கும். சிங்க குட்டி நீதானே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு, ஒன்னு செல்லம் கொஞ்சம் வாரேன்னு. ராஜா கணபதி நிரஞ்சனான்னு 2 பேர் பாடிப்பாங்க, வேற லெவல். ராஜா கணபதி அந்த சூப்பர் சிங்கர்ல வருவானே அவன்தானே? அதேதான், அவங்கதான். ஆமா ஆமா, அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன பாடகர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. நியூ கமர்ஸ் டிவில இருந்து எல்லாம் பொறுக்கி போட்டு பாடி இருக்கு, பரவாயில்ல. சரி, அடுத்து கருப்பன்ல என்ன பாட்டு?
ஹிட் பாட்டு என்ன அப்புறம் தெரியாது நெக்ஸ்ட் கருப்பன்ல என்ன எல்லா பாட்டு ஹிட்டுனே. கருவா என்னங்க கருவா நீங்க பயலே. அதெல்லாம் என்ன மாதிரி பாட்டு தெரியுமா? பாடு ரெண்டு லைன் பாருங்க. பாடு எங்க பாடு. கருவா கருவா பயலு உன்னை பாக்காம. ஆமாண்டா ஆமாண்டா டேய் எனக்கு பாட்டு தெரியும்டா. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் நைட் பாட்டு. ஆமா 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 நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஆமா சுகர் பேஷண்ட் நானு. சீக்கிரம் முடிச்சு விடுங்க, முடியல என்னால. சரி அடுத்து இப்படை வெல்லும் சரியா. அது வந்து எங்க உதயநா படம் சரியா. அதுல வந்து பாட்டு எதுவுமே தெரியல. டே குலேபாவா நீதான் என்ன. டே இரு அந்த குலேபாவா அந்த பாட்டு தானே. இவ மஞ்சிமா மோகன் எல்லாம் டான்ஸ் ஆடுவாளே. உதயனா கூட டான்ஸ் ஆடி இருப்பாருடா இந்த பாட்டுல. உதயனாவே டான்ஸ் ஆடி இருக்காரா? ஆமாண்டா இந்த பாட்டு நல்லா இருக்கும். அந்த டைம்ல ஓடிச்சுற அந்த பாட்டு குலேபாவா பாட்டு சரியா. நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, ஆனாலும் அந்த பாட்டு அந்த டைம்ல ஓடிச்சு. அடுத்து போயிடலாம். எனக்கு இப்படி வெல்லும்னு உதயனா ஒரு படம் நடிச்சது நீங்க உங்களுக்கு நீங்க சொல்லிதான் தெரியும். இல்ல அந்த படத்துல வந்து உதயனா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஜீனியஸ் மாதிரி நடிச்சிருப்பாரு. அவர் வந்து இப்ப ஓடிக்கிட்டு இருப்பாரு சரியா. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீனே உதயனாவோட இன்ட்ரோடக்ஷன் சீனே வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஓடிக்கிட்டு இருப்பாரு சரியா. யாருன்னா கடன்காரனுங்க எல்லாம் துரத்திக்கிட்டு இருப்பாங்க சரியா. அவர் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அவர் வந்து கால்குலேட் பண்ணுவாரு. அப்படி கண்ணாலே கால்குலேட் பண்ணுவாரு. இதுல இருந்து இது வந்து இத்தனை மீட்டர் இருக்கு, நம்ம இதுல குதிச்சோம்னா இவனுங்களால குதிக்க முடியாது, கீழே லிட்டரலா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்துல சீனு. கால்குலேட் எல்லாம் பண்ணுவாரு. ஓகே எல்லாம் செஞ்சு என்ன வளைஞ்சு எல்லாம் ஓடுவாரு. இப்படி வளைஞ்சு ஓடினா அவனுங்களால வளைய முடியாது, ஒரு இடத்துல விழுந்துருவானுங்கலாம் பிளான் பண்ணி இது பண்ணி ஓடுவாரு. சரி ஓகே சரியா. அதுக்கப்புறம் நெஞ்சில் துணிவு இருந்தால் யாரு படம்? இது நல்ல படம். படம் சூப்பரா இருக்கும். பாட்டுல வந்து ஆமா பாட்டுல வந்து ஒரு 2-3 பாட்டு நல்லா இருக்கும். இந்த யாருக்குமே தெரியாது இந்த பாட்டுல, அதனால அடிச்சு விடுறேன். படமே பாத்துருக்கேன் நீங்க வேற. ரயிலாரோட ஒரு சாங் இருக்கும். அதான் நான் சொன்னேனே, எல்லாம் மனுஷனே கிடையாது, எல்லா ஒடிச்சு உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காரு பாவம். அடுத்து வந்து பஞ்சமிட்டாய் நம்ம போட்டிருக்காரு, அதை விட்டுருங்க. டிக் டிக்னு சொல்லிட்டு 100th ஃபில்ம் பாத்தியா? டேய் உங்க ஆளுங்க 100 படம் போட்டிருக்காருங்க முதல்ல. ஸ்பேஸ் அனிருத்தூடா டிக் 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 பாட்டுலாம் உன்னால வர முடியுமாடா, கிட்ட வர முடியுமாடா டிக் 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 பாட்டுக்கலாம். தமிழ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஓபரா படத்துல மியூசிக் போட்டது யாரு? நம்ம இமானந்த். ஆமா ஃபர்ஸ்ட் ஜாம்பி படத்துல மியூசிக் போட்டது யாரு? எங்க அண்ணன் இமானந்த் தான். ஆமா சரி. இல்ல டிக் டிக் டிக்ல வந்து ஹானஸ்ட்லி குறும்பா சூப்பரா இருக்கும். இதுவும் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பாட்டு ஒண்ணு வருமே, விண்வீரா அதுவா? இல்ல டிக் 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 அந்த டிக் 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 அதுவும் நல்லா இருக்கும். என்னது நல்லா இருக்கும். இல்லண்ணே ஆதி பூராவுமே நம்ம இவங்க கிட்ட இருந்தா ஒரு அந்த இதெல்லாம் திருடி இருக்காங்க ஐடியாவை. படத்தோட பேர்ல ஒரு மியூசிக்க போட்டுருது. அப்புறம் டிக் டிக் டிக்ல வந்து படம் தான் மங்கிட்டு மாதிரி இருக்கும், தீம் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆமா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா, அந்த பியானோ வந்து நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒருத்தன் உட்காந்து வாசிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி லக்ஷ்மணன் வந்து லக்ஷ்மணனா அவர் பேர் என்னது? டிக் 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 பட டைரக்டர் பேர் என்னது? அவர் பேரு இல்ல அவர் வந்து இவர் அந்த மிருதன் எடுத்தவர் தான்டா, சக்தி சௌந்தரராஜன். ஆமா டெடி டைரக்டர். சக்தி சௌந்தரராஜன் வந்து மங்கிட்டு படம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. எங்க அண்ணன் வந்து பியானோல வந்து இது நெருப்பு வர்ற மாதிரி வாசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஹிட் ஆகும், படம் ஃபிளாப் ஆயிருது. என்ன பண்ண? ஆமா கடைக்குட்டி சிங்கம், சீமராஜா இதெல்லாம் இவனும் சரியா ஆல்பம் ஹிட். கடைக்குட்டி சிங்கம் படமும் ஹிட், சீமராஜா மங்கிட்டு படம். சீமராஜா ஆல்பம் ஹிட்டா? என்னது ராஜா அட எங்க சிங்கர் ராஜா கேட்டிருக்கியா? இல்ல அது இல்ல அந்த இந்த பாட்டு மெலடிஸ் நல்லா இருக்கும். ஒன்ன விட்டா யாரும் எனக்கு இல்ல அது இருக்கும். மச்சக்கண்ணி நல்லா இருக்கும். இப்ப அண்ணன் பாடுனது நல்லா இருக்கும். ஆமா மச்சக்கண்ணி சந்தோஷம். எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அவங்கள. என்ன மச்சக்கண்ணியும் இப்ப நான் சொன்ன பாட்டும் நல்லா இருக்காதுங்கிறியா நீ? ஒரு தடவை கேட்கலாம் அப்படின்னா
ஏய் சந்தோஷம். சமூகண்டி எல்லாம் இப்ப வந்து உன்னை கடிக்க போறாங்க பாரு. ஆமா ஆமா. அடுத்து விஸ்வாசம் இந்த பாட்டு இந்த ஆல்பத்தை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. we got national award for this. you guys don't deserve to talk about this album. Fuck off Nipa. Anirudh fans fuck off. சரியா? அடிருத்து அனிருத் தூடா. சந்தோஷம். டேய் டிலுக்கிட அலுமா டோலுமா நான் ஸ்டாங்ஸ் டிலுக்கிட ஸ்டாங்ஸ். சந்தோஷம். ஆமா that's what the country decides டா. ஆமாடா நேஷனல் அவார்ட்ரா. to know அப்படிங்கறாங்கல்ல. கண்ணான கண்ணு குடுக்குறாங்களா இல்லையா? சரிங்க நீங்க பாட்டு பேசுங்க. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆரம்பத்துல இருந்து பாட்காஸ்ட் மாத்திட்டீங்க. டாபிக் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பேசுங்க, நீங்க பாட்டு பேசுங்க, பிரச்சனையே இல்ல. அடுத்து வந்து கென்னடி கிளப்டா. கென்னடி கிளப்ல தான் வந்து இந்த பாட்டுலாம் வரும். என்ன பாரதி மகள் பாட்டுலாம் வரும் தெரியுமா? நம்ம பத்மபிரியா கூட பார்த்தது இல்ல. எழுதி வச்சவன் யாரு? பத்மபிரியா அக்கா கூட இது பண்ணுவாங்க, டிக்டாக் எல்லாம் பண்ணுவாங்க அந்த பாட்டுக்கு. அவங்க டிக்டாக் பண்ணிருக்காங்க. ஆமா இந்த பாட்டு. ஆமா அந்த பாட்டுலாம் வந்து இந்த படத்துல தான் வரும். அடுத்து அப்புறம் வந்து பக்ரீத் வந்து படம் சூப்பரா இருக்கும். பாட்டு வந்து எப்படின்னா பிஜிஎம் சூப்பரா இருக்கும். ஸ்ரீராம் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, அது நல்லா இருக்கும் பக்ரீத்ல. அப்படியா? ஞாபகம் இல்ல. முக்கியமான படம். கோர் சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளை எங்க அண்ணன் அள்ளி பள்ளிக்கிறது இதை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா 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 இந்த படத்தை வச்சுதான் அண்ணா பாப்பா மீம்ஸ், அண்ணா பாப்பா லவ் பேஜே ஓடுது. மயிலாஞ்சி நல்லா இருக்கும். ஆனா என்னது மயிலாஞ்சி நல்லா இருக்கும். மயிலாஞ்சி ஆமா மயிலாஞ்சி நல்லா இருக்கும். உன் கூடவே பொறக்கணும் அதுவும் சூப்பரா இருக்கும். ஜிகிரி தோஸ்தே அதுவும் சூப்பரா இருக்கும். பண்றதுக்கா? ஆமா காந்த கண்ணலகி. டேய் ஏன்டா கும்முரு டப்பரை விட்டுட்ட? பிகெஸ்ட் ஹிட் ஆஃப் தி இயர். சந்தோஷம். ஹிட் ஆஃப் தி இயர் தம்பி. கும்முரு டப்பர் கும்முரு டப்பர் கும்முரு டப்பர். எங்க உங்க அண்ணிரத்தை இங்க தான்டா வந்து பாடிக்கிட்டு இருக்கா? என்ன நீங்க தாங்க கூப்பிட்டு வந்து பாட சொல்றீங்க, நாங்களா வரோன்றோம். அப்புறம் வந்து சீரு யாரு படம்டா? இவன் படம், ஜீவா படம். அதுல என்ன பாட்டு நல்லாவா இருக்கும் அந்த பாட்டு. அந்த படமே வந்து ஒரு மாதிரி என்ன கில்ட்டி பிளஷரா பார்த்தேன்டா அந்த படம் நானு. அது வா வாசுகின்னு ஒரு அது ஒரு வாசுகி என்னோடு வா. அதனே ரெண்டு பேரும் மனுஷனே கிடையாது, நான் கட் பண்ணிட்டு நல்லா இருக்கும். செவந்தியே கூட நல்லா இருக்கும். செவ்வந்தியே மதுவந்தியே அப்படின்னு ஒண்ணு வரும். ஆமா ஆமா சூப்பரா எனக்கு தெரியாதுன்றதுனால 2 லைனை பாட்டுட்டு சூப்பரா இருக்குன்றீங்க ரெண்டு பேரும். இல்ல உண்மையாவே நான் சொல்றேன். இஃப் யூ கைஸ் ஹேவன்ட் லிசன்ட் டு ஆல்பம், இந்த 2 பாட்டும் கேளுங்க. வா வாசுகியும் செவ்வந்தியையும் கேளுங்க. சரி, வேற எதுவும் நல்லா இருக்காது. வாசனை பூச்சேண்டா அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை, அது என்ன பாட்டுன்னே தெரியல. இந்த 2 பாட்டும் சூப்பரா இருக்கும். சரி நெக்ஸ்ட் என்ன? அதுக்கப்புறம் படங்களே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சீருக்கு அப்புறம் என்னடா பண்ணிருக்காரு? சீருக்கு அப்புறம் அண்ணாத்த இன்னும் ரிலீஸ் ஆகல. பூமியை விட்டுட்ட முக்கியமான படம். அருமையான பாடல்கள். நானே அதான் நாம் தமிழருக்கு இதுன்னு. எப்படி இந்த படத்தை வச்சு நம்ம வீட்டு பிள்ளைய வச்சு அண்ணா பாப்பால ஓடுதோ, இந்த படத்தை வச்சு பூமி படத்தை வச்சுதான் நாம் தமிழர் கட்சியே ஓடுது. ஆமா என்டிகே பாய்ஸ் டாங்ஸ். ஆமா அப்புறம் நம்ம முக்கியமான பாட்டு உழவா ஊம்பவா, அந்த பாட்டை மறந்துட்டீங்க. எவ்வளவு அருமையான கருத்துக்கள் உள்ள பாட்டு. மாத்தரம் வந்தே மாத்தரம் மாத்தரம் வந்தே. இவரு என்ன பண்றாருங்க, எல்லா படத்தையும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டு கிரிஞ்சா இருந்தாலும் பரவாயில்லன்னு போடுறாரு. அதான் இவர் பண்ற தப்பு. ஆமா அதுக்கப்புறம் வந்து தலைவன் கடைசியா கொடுத்த படம் வந்து டெடி. சரியா? ரெண்டு பாட்டுமே நல்லா இருக்கும். டெடி எல்லாம் நல்லா இல்லன்னு சொல்றவன் ஒரு மனுஷனே கிடையாது. சரியா? டெடி பாட்டுமே நல்லா இருக்கும். ஆமா ஆமா நானும் பாட்டை பத்தி பேசுறேன். என் இனிய தனிமையவும் சூப்பரா இருக்கும், நம்பியவும் சூப்பரா இருக்கும். நைட் எல்லாம் அதை வச்சுதான் வைபே. ஆமா டோன்ட் கிரை. ஏதா டோன்ட் கிரை இஸ் ஜஸ்ட் a song. the song சொல்லிட்டு தனிமையே
சரி அதானே ரொம்ப இப்ப நேரம் யுவன்ல இந்த பாட்டு இருக்கும் தெரியுமா? நம்ம ஐயோ அந்த இந்த ஒரு மாதிரி நாளிலா ஒரே நாளில் ஒரு நாளில் அந்த ம், பாட்டு என்ன எப்படி படம்? வந்து ஃபுல் டிப்ரெஷன் கூட்டிட்டு போயிடும் புதுப்பேட்டை இல்லையா? ம், ஆமா ஆமா. ஒரு அதான் இது வந்து நாளில் ஃபுல் அந்த பாட்டு டிப்ரெஷனுக்கு போகாம டேய் ஒரு நாளுக்குலாம் வந்து டேய் ஃபுல் வைப் மோட் நானு. எஸ் சொல்லு ஆமா சொல்லு ஆமா சொல்லு. அவ்வளவுதான். இது ஒரு நாளில் வந்து எப்படி அந்த ஃபுல் டிப்ரெஷனுக்கு கூட்டிட்டு போயிருமோ, இது வந்து டிப்ரெஷனுக்குள்ள உங்களை கூட்டிட்டு போகாம ஒரு ஜாலியா ஒரு பெப்பியா உங்களை கூட்டிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே மேலாப்புல உங்க மேலையும் போகாம கீழையும் போகாம ஒரு நடுவுல கொண்டு போவோம். சூசைடல் தாட்ஸ் எல்லாம் இருக்கிற வந்து ஒரு நாளில் கேட்டோம்னா செத்து போயிடுவான் நாளைக்கே தொங்கிடுவான். இதே இந்த எண்ணினிய தனிமையை கேட்டோம்னா அவன் வந்து தனிமையிலே வைப் வெறும் 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 சாவ மாட்டான். ஃபோர் பிளே மட்டும்தான் இல்லைங்களா? எஸ் 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 டேய் ஒரு நாள் எல்லாம் அவர் இமான் அண்ணாச்சி. மோட்டிவேஷனல் சாங்டா டேய். அட பாவிகளா. ஒரு நாள் எல்லாம் கேட்டா டிப்ரெஷன் கம்மியாகும்டா. ஆமா. இல்லடா இந்த இடத்துல விட்டு கொடுக்குற பிடிக்க போறோம்ல விட்டு கொடுத்து பிடிக்க. அதுக்காக சரி, நீ ரொம்ப யுவனுக்கு நேரம். அகைன்ஸ்ட் எல்லாம் முட்டு கொடுக்க முடியாது தம்பி. அதுவும் ஒரு ஆமா, நாள் ஆமா. அவனுக்கு அகைன்ஸ்ட்லாம் சொல்லையே. அவரோட விண்டேஜ் இது ஒன் வந்து அந்த விண்டேஜ் அளவுக்கு ஒன் தான். யூ Yes, காண்ட் yes. கம்பேர் ஒரு நாளில் வித் எண்ணினிய தனிமை. ஐயோ நானே ஆமா. You are not the same bro. இப்படி பண்ணாதீங்க. நாளைக்கு என்கிட்ட எல்லாரும் திரும்பிட்டு வந்து கடிப்பாடுங்க. ஆமா ஆமா. கடிக்க வராதீங்கடா ஏப்பா. ஒரு நாளில் ஆல்வேஸ் எனி டைம் ஓவர் எண்ணினிய தனிமையே. இவன் தான் கெத்து. ஆமா ஆமா. விண்டேஜ் ஒன் Yes. இப்ப பண்ற இல்ல. சரி இப்ப இருக்கிற ரொம்ப யுவன் நேரமா மட்டும் நான் லீடு முட்டு மாதிரி போகுதே. கொடுப்பேன். அந்த விஷயத்துல அடுத்து நான் வந்து யுவன் குருபாயா ஸ்டார்ட் மாறுவேன். பண்ணிடுவோம் போல. வேணாம். இல்ல யுவன் தனியா பண்ணிக்கலாம். நான் வந்து யுவன் விஷயத்துல வந்து நான் ஒரு குருபாய் நானு. இப்ப இருக்கிற யுவன் பாட்டு கூட முட்டு கொடுப்பேன் நானு. சந்தோஷம். ரிங்க ரோசஸ் சொல்ல க்ளோசஸ் அருமையான லைன்ஸ். நமக்கு என்ன ப்ராசஸ் சொல்லி கூட்டம்மா. எதுக்குங்க அவருக்கு தேவையில்லாத வேலை? இல்லடா அந்த வடக்கன்ஸ் இப்படித்தானே பாடிட்டு இருப்பாங்க பக்கத்துல. இங்க இப்போ ஒரு கவனிச்சிங்களா, பழைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர் மட்டும் தான் நல்ல பாட்டு போடுறாங்க. சேஞ்ச் மை மைண்ட். ஏஆர் ரகுமானா இருக்கட்டும், மணிரத்னம், சங்கருக்கு தான் நல்ல பாட்டு போடுறாரு. என்ன யுவன் ராமுக்கெல்லாம் மட்டும் நல்ல பாட்டு போட்டுறாரு. சிவகார்த்திகேயன் எல்லாம் செஞ்சு விட்டுறாரு. சிறக வச்சு செஞ்சு விட்டுறாரு மனுஷன். அப்படின்றாரு. சரி அதுலயுமே பிடிச்ச படம் பாட்டுலாம் இருக்கும். என்னது இதுல ஹீரோலையா? சரி விடுங்க, ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கு. கெஸ்ட் வந்திருக்கிற வேடர், டாடி வேடர், உங்க எண்டிங் நோட் என்னன்னு சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். எண்டிங் நோட் வைப் பண்ணுங்கடா பேர பசங்களா. சும்மா வந்துட்டு ஒருத்தன் அவார்டு வாங்கிட்டான்னா நான் வந்து புளுத்தி என் புழுதான் வளர்த்தின்ட்டு இது பண்ணாம அப்போஸ் பண்ணாம கொஞ்சம் அவர் பாட்டு பழைய பாட்டுலாம் கேளுங்க. ஒரு 2 டிகேடா ஒரு மனுஷன் வந்து பாவமா போட்டு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு சும்மா எல்லாம் அவார்டை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஒரு நல்ல ஏதாச்சும் இருக்கும். ஸோ அதனால யாரையும் வந்து டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரட்ரா. அவ்வளவுதான் பிரதர். நீயே பேசிட்ட, நீயே எல்லாத்தையும் பேசிட்ட, அப்புறம் நான் எதுக்குடா? இல்ல நான் அதேதான் நானும் சொல்றேன். அதாவது இமான் வந்து மத்த எல்லா மியூசிக் டைரக்டரையும் கூட பெட்டரா, டஸ் ஹி டிசர்வ் நேஷனல் அவார்டா அப்படிலாம் கேட்டா ஐ டோன்ட் நோ. சரியா? இவங்களை விட அவர் டிசர்விங்கான்னு கேட்டா ஐ டோன்ட் நோ, மேபி நாட். சரியா? ஆனா இஸ் ஹி டிசர்விங்னு கேட்டா எஸ். சரியா? அவர் இப்ப நம்ம இவ்வளவு பாட்டு சொல்லியிருக்கோம். சரியா? இதுல வந்து எத்தனையோ பாட்டு வந்து இமான் பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கே வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து ரிப்பீட் மோட்ல இருக்கும். புரியுதா? சோ வந்து சும்மா எல்லாம் வந்து தூக்கி கொடுக்கல. டிசர்வ்ஸ் தான். டிகாப்ரியோக்கே வந்து மத்த படங்கள்லாம் விட்டுட்டு ரெவனன்ட்டுக்கு தான் தூக்கி கொடுத்தானுங்க சம்பந்தமே இல்லாம. எவ்வளவோ நல்ல படம் நடிச்சிருக்காரு அவரு. அந்த மாதிரிதான் தேர் ஆல் டிசர்விங். என்ன தப்பான படங்களுக்கு கிடைக்குதுன்னு வேணா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சொல்லி ஈமான் அண்ணாக்கு உறிஞ்சு முடிக்கிறேன். ஏன் எண்டிங் நோட் என்னன்னா, அவர் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் வைஸா சூஸ் பண்ணலாம். இல்ல அவங்க ஆடியன்ஸும் அப்படி இருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் நல்ல நல்ல ஸ்கிரிப்டா பார்த்து பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ரொம்ப நன்றி டாடி வேடர் இந்த பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு. முடிச்சுக்கலாங்க. எல்லாருக்கும் நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். see you. ஐயோ லவ் யூ. இதெல்லாம் வாட்ஸ்அப் கால்ல பண்ணிக்கிங்க.
உனக்கு போராடுறா அண்டர்டேக்கர், உனக்கு போரா பொறாமை. ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நன்றிடா கூப்பிட்டு நேத்துதான் போன் பண்ணி கூப்பிட்டோம். இன்னைக்கு வந்து இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. ஆமா அட நன்றி brother, ரொம்ப கம்மின்னு நன்றி. அண்ணன் இவர் பாட்டுலாம் நான் உண்மையிலே இவர் இதுலதானே நம்ம வளர்ந்தோம். சோ அந்த ஜெனரேஷன்ல வளர்ந்ததுனால நம்மளுக்கு நிறைய பாட்டு தெரிஞ்சிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. சந்தோஷம். ஓகே நன்றி நன்றி பை. நன்றி 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 நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். என்னங்க வண்டி ஓட்டுற மாதிரி டருக்கு டருக்குன்னு அது வேற ஒரு பாட்டு இருக்குல்ல, கிர்ரு கிர்ரு கிர்ருன்ட்டு. கிர்ரு கிர்ரு. அதான் சொன்னேன் இவருக்கு வைப்ரேட்டர் பெட்டிஷன். ஆமா அது ஒரு பாட்டு இருக்குல்ல. ஆமா ஆமா, பேரு கேட்டா பேஜாரு பண்ற அப்படின்னு வரும். ஓகே டயர்ட் ஆயிருச்சு.